ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் நல்லவர். இந்த 34 நாட்கள் வரையிலையும் நம்மை உட்கார்ந்து கொள்ளலாம். நம்மை கிருபையாய் வழி நடத்தின கர்த்தர் அவர் நல்லவராய் இருக்கிறார். நமக்கு ஏற்ற வார்த்தைகளை ஆண்டவர் நமக்கு தந்து ஒவ்வொரு நாளும் கர்த்தர் நம்மை அதிசயமாய் அவர் வழி நடத்துகிறார். கிருபையாய் அவர் வழி நடத்துகிறார். அவருடைய வார்த்தைகள் எல்லாம் ஒன்றும் தரையிலே விழுவதே இல்லை. ஆமென். சில பிரச்சனைகளை ஆண்டவர் தாண்ட வைக்கிறார். சில பிரச்சனைகளை ஆண்டவரே நம்மிடத்திலிருந்து அவரே எடுத்து போடுகிறார். சில சூழ்நிலைகளை கொஞ்ச நாள் ஆண்டவர் நம்மை நீடிக்க பண்ணுகிறார். சில பிரச்சனைகளின் வழியாகவே ஆண்டவர் நம்மை நடத்துகிறார். அதனால ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு விதமாய் ஆண்டவர் நடத்துகிறார். சில சூழ்நிலையில பிரச்சனைகள்ல நம்ம அதை நம்ம கூடயே ஆண்டவர் வைக்கிறார். அதுல ரிலாக்ஸ் ஆகி அதை ஒரு பெரிய பிரச்சனையா பார்க்காம அதை தம்முடைய வாழ்க்கையில இருக்கிற ஒரு அங்கமாய் பார்க்க பண்ணுகிறதற்கும் கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எல்லா பிரச்சனைகளையும் நம்ம அது நம்மளை விட்டு போகணும் அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. சில பிரச்சனைகளை ஆண்டவரே அதை நம்ம பிரச்சனையாக எடுத்துக்கொள்ள முடியாது. அது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் அது இருக்கும், அந்த சூழ்நிலை இருக்கும். அதில் ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆறுதல் அடையணும், அதில் தேர்தல் அடையணும், அதில் தைரியப்படணும். அது நம்ம கூட தான் இருக்கும், ஆனால் அது நம்மை ஒன்றும் செய்யாது. அந்த மாதிரி ஒரு சில சூழ்நிலைகள் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம அனுமதிப்பார். அதில் நம்ம தான் நம்மளை மாற்றிக்கணுமே தவிர அது மாறுவதற்கு நம்ம எதிர்பார்க்க முடியாது. அதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்றாரு, நான் அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வராது அப்படின்னு சொன்னா, அந்த பிரச்சனையை குறித்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் அவருக்கு வந்துருச்சு. தன்னுடைய வியாதியா இருக்கிற பிள்ளைக்காக ஜெபம் பண்றாரு மரிக்கிறதுக்கு முன்னாடி. ஆனா அந்த பிள்ளை இப்ப இறந்து போயிருச்சு. ஆனா இறந்து போச்சுன்னு தெரிஞ்ச உடனே அவர் உபவாசத்தை முடிச்சிட்டாரு. படுத்துட்டு இருக்கிற இடத்துல இருந்து எழும்பிட்டாரு, சாப்பாடு கேட்கிறாரு, குளிச்சுட்டாரு, ட்ரெஸ் பண்ணிட்டாரு. அகைன் அவருக்கு முன்பாக வச்சிருக்கிற வேலையை அவ்வளவுதான் செய்யறதுக்கு அவர் கிளம்பி போயிட்டாரு. அதனாலதான் எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்குது. பிள்ளை உயிரோடு இருக்கும்போது உபவாசித்து அழுதீர், பிள்ளை இப்பொழுது மரித்து போயிருக்குன்னு நாங்க சொன்ன உடனே நீங்க சாப்பிட்றீங்களே அப்படின்னு கேட்கும்போது தான் சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்றாரு, ரொம்ப அழகா சொல்றாரு, நான் இனி அதனிடத்திற்கு போவேனே அல்லாமல் அது என்னிடத்திற்கு திரும்பி வராது. அப்படின்னா ஒரு காலகட்டத்தில் அந்த பிரச்சனையை குறித்து கலக்கம், அந்த பிரச்சனையை குறித்த அழுகை, அந்த பிரச்சனையை குறித்த உபவாசம் எல்லாம் இருந்தாலும் இப்போ அவருக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, அந்த பிரச்சனையை குறித்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைச்சிருச்சு, ஒரு சமாதானம் கிடைச்சிருச்சு. ஓ சரி, இது இப்படிதான் இருக்கும், இந்த சூழ்நிலை இப்படிதான் இருக்கும், நம்ம தான் அதை சகிச்சுக்கணும், நம்ம தான் அதை தாண்டிக்கணும், அது எல்லாருக்குமே நடக்கிறது தான், அது எல்லாருடைய வாழ்க்கையிலையும் இருக்கிறது தான், நம்ம ரெடியாகணுமே தவிர அந்த பிரச்சனையை நம்ம நினைச்சிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னா அது நம்முடைய வாழ்க்கையை விட்டு நீங்கி போகவே போகாது அப்படின்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்க்கு தேவனுடைய மனுஷன் தாவீது வந்துட்டார். ஆனா இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வராத ஒருத்தர் யார் அப்படின்னு சொன்னா, வேதம் சொல்லுது யாக்கோபால இந்த அண்டர்ஸ்டாண்டிங்க்கு வரவே முடியல. அவர் என்ன பண்றாரு அப்படின்னு சொன்னா, இதே சம்பவம் தான் அவருக்கு நடக்குது. தாவீதுனுடைய பிள்ளை மரித்து போனது போல இந்த யாக்கோபுக்கு ஒரு நியூஸ் வருது, உம்முடைய பிள்ளை பீருண்டு யோசேப்பினுடைய ட்ரெஸ்ஸை கொண்டு கொடுத்து, இது உம்முடைய பிள்ளையினுடைய ட்ரெஸ் தானா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமா என்னுடைய பிள்ளையினுடைய ட்ரெஸ் தான், யோசேப்பு பீருண்டு போயிட்டான் அப்படின்னு சொல்லி அன்னைக்கு வேதம் சொல்லுது, அவனுடைய பிள்ளைகள் அவனுக்கு ஆறுதல் சொல்லியும் அந்த ஆறுதலுக்கு இடம் கொடாமல் வேண்டாம், யாருமே என்ன ஆறுதல் படுத்தாதீங்க, யாருமே என்ன ஆறுதல் படுத்த முடியாது, நான் ஆறுதல் அடைய முடியாது அப்படின்னு சொல்லி அன்றைக்கு துக்கமாய் இருந்த மனுஷன், அன்றைக்கு தன்னுடைய இருதயத்துல அந்த காரியத்தை குறித்த வருத்தத்தை சுமந்த மனுஷன் கிட்டத்தட்ட ஒரு 17 ஆண்டுகள் பக்கத்துல ஆனதுக்கு பிற்பாடுதான் யோசேப்பு உயிரோடு இருக்கிறான், அவனால அனுப்பப்பட்ட அந்த வண்டிகள் அதெல்லாம் பார்த்ததற்கு பிறகுதான் வேதம் சொல்லுது அவனுடைய ஆவி உயிர்த்தது அப்படின்னு பைபிள் சொல்லுது. அப்போ ஆண்டவருடைய பிள்ளைகளே, சில பிரச்சனைகளை ஆண்டவருடைய பிள்ளைகள் நம்மை விட்டு நீங்கணும் அப்படின்னு நம்ம ஜெபிக்க முடியாது. நம்மை விட்டு 100% அது எடுத்து போடப்படும் அப்படின்னு நினைக்க முடியாது. என்ன பண்ணணும்னா,
அந்த பிரச்சனைக்கு தகுந்தது போல நாமே அதுல வாழ்கிறது தான் ஒரு ஞானம். அந்த ஞானத்தை ஆண்டவரிடத்துல கேட்டு ஆண்டவருடைய பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா நீக்க முடியாத, எடுக்க முடியாத, ஆண்டவரால முடியாதது என்று ஒன்றுமில்லை. ஆனால் சில நேரத்திலே நம்முடைய வாழ்க்கையில சில காரியத்தை ஆண்டவர் அது பிரச்சனையாக அல்ல, அதை நம்முடைய தேவையாக ஆண்டவர் வச்சிருப்பார். அதற்கு தகுந்தது போல நம்ம மாற்றிக்கொண்டு அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதுல சகிச்சு அது ஒரு பெரிய விஷயமா எடுக்காம அப்படி போகும்போது தான் அடுத்த ஸ்டெப் நம்மளால வளர முடியும். இல்ல அதையே நம்ம யோசிச்சுட்டு அது போய்தான் ஆகணும், அது எடுக்கப்பட்டு தான் ஆகணும், இதுல எனக்கு நிம்மதி தான் ஆகணும், இல்லைன்னா நான் விடமாட்டேன், இதை எப்படி இது பண்றது அப்படின்னு நம்ம நினைச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா அதற்கு சில நேரத்துல எல்லையே இல்லை. அது எத்தனை ஆண்டுகளானாலும் எத்தனை வருஷங்களானாலும் அது நம்மை விட்டு எடுக்கப்பட மாட்டாது, அது எடுக்க முடியாது. அது நம்ம அதான் டிஃபால்ட்டா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அவ்வளவுதான், அது அந்த இடத்துல இருக்கும். ஆனா அந்த இடத்துல இருக்கிறதுக்கு நம்ம அதை மேனேஜ் பண்றதுக்கு, அதை அட்ஜஸ்ட் பண்றதற்கு, அதோடு சேர்ந்து நம்ம வாழ்கிறதற்குரிய கிருபையை கர்த்தர் நமக்கு தயவாய் தருவதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். அப்ப அந்த ஞானத்தை ஒவ்வொரு ஆண்டவருடைய பிள்ளைகளும் தேவனிடத்துல நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளணும். இப்போ நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கிற பிரச்சனை உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி, இந்த மானிட்டர் அட்ஜஸ்ட் பண்ணி உங்களால வாழக்கூடிய பிரச்சனையா அப்படின்றத நீங்க சிலருக்கு அது பிரச்சனையே இருக்காது. ஆனா அதை அவங்க என்னவா பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னா அதை பிரச்சனையா பார்த்தே பழகி இருப்பாங்க. இப்ப நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அப்படின்னு சொன்னா, நீங்க பிரச்சனைன்னு அழுறீங்கல்ல, நீங்க பிரச்சனைன்னு ஜெபம் பண்றீங்கல்ல, நீங்க ரொம்ப பெரிய போராட்டமா இருக்குது அப்படின்னு ஜெபம் பண்றீங்கல்ல, அது உண்மையிலே பிரச்சனை தானா? அது உண்மையிலே ஒரு போராட்டம் தானா? அது உண்மையிலே உங்களுக்கு கஷ்டப்படுத்துதா? நீங்க கொஞ்சம் அதை யோசிச்சு பாருங்க. அதை பிரச்சனையா எடுக்காமலே உங்களால வாழ முடியுமா? அது ஒரு பெரிய பிரச்சனையா எடுக்காமலே உங்களால வாழ முடியுமா? அது நீங்க தான் அதை பிரச்சனையா எடுக்கிறீங்களா? அது இன்னொருத்தருக்கு அதே மாதிரி ஒரு சூழ்நிலை வரும்போது அந்த மனுஷன் அதை ரொம்ப லெகுவா எடுத்துக்கிறாரா, அது ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறாரா? அப்ப அவரால் அந்த காரியத்தை ஈஸியா எடுத்துக்க முடியும்னா நம்மாலையும் அந்த காரியத்தை என்ன பண்ண முடியும்னா ஈஸியா எடுக்க முடியும். ஆனா நம்ம ரொம்ப சென்சிட்டிவா இருக்கிறதுனால தான் அந்த பிரச்சனை நமக்கு பிரச்சனையாகவே தெரிகிறது. அதனால ஆண்டவருடைய பிள்ளைகள் நிறைய பேர் பிரச்சனையே இல்லாத ஒன்ன தான் தலை மேல பிரச்சனையா நினைக்கிற நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமென். சிமேயி தூசிக்கிறது தாவீதுக்கு பிரச்சனையா தெரியல, ஆனா சிமேயி தூசிக்கிறது யாருக்கு பிரச்சனையா தெரிஞ்சிருச்சு? வேலை கூட இருக்கிறவனுக்கு பிரச்சனையா தெரிஞ்சிருச்சு. கூட இருக்கிறவன் சிமேயி தூசிக்கும் போது என்ன, உங்களை போய் இப்படி அவன் தூசிக்கிறான், உங்களை போய் இப்படி அவன் கஷ்டப்படுத்துறான், இவ்வளோ வார்த்தைகளை அவன் பேசுறான் அப்படின்னு சொல்லிட்டு கூட இருக்கிற அந்த நபர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா ரொம்ப கஷ்டப்படுறாரு. இல்ல அவனை கொல்லணுன்ற அளவுக்கு துணிகிறாரு. அந்த அளவுக்கு அவன் பிரச்சனையா பார்க்கறான். இவனை உயிரோட விடக்கூடாது, எனக்கு ஒரு பர்மிஷன் மட்டும் கொடுங்க, நான் ஒரே குத்திட்டு வரேன் அப்படின்னு சொல்ற அளவிற்கு அவன் பிரச்சனையா பார்க்கறான். ஆனா தாவீது என்ன சொல்றாரு அப்படின்னு சொன்னா, எப்பா இதெல்லாம் போய் ஒரு பெரிய பிரச்சனையா எடுத்துட்டு இருக்காத, சிமேயி தூசிக்கணும்னு கர்த்தர் சத்தமா சொல்லுங்க. இப்போ நீங்க இந்த இடத்துல தாவீதுனுடைய வேலைக்காரரா? ஹலோ, உங்களுக்குள்ளே இருக்கிற அபிஷேகம் தாவீதுனுடைய அபிஷேகம் இருக்குதா, இல்ல தாவீதுனுடைய வேலைக்காரனுடைய அபிஷேகம் இருக்கிறதா? சொல்லுங்க. ஆனா நம்ம நிறைய பேருக்கு அப்படி இருக்கிறது மாதிரி தெரியல. சிலருடைய பிரச்சனையை நம்ம கேள்விப்பட்டு ஜெபம் பண்றது கூட முடியாத மாதிரி பிரச்சனையா இருக்குது. ஏன்னா அதுக்கு ஜெபம் பண்ண வேண்டிய தேவையே இல்லை. ஏன் அப்படின்னா அது பிரச்சனையே, சத்தமா சொல்லுங்க, அது பிரச்சனையே இல்லை. இப்போ எனக்கு எங்க எல்லா பக்கமும் எனக்கு நெருக்கம், எல்லா பக்கமும் எனக்கு ப்ராப்ளம் அப்படின்னு சொல்றதை காட்டிலும் ஆண்டவருடைய பிள்ளைகள் ஒன்று நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் கடந்து போகிற பிரச்சனை நீங்க கவலைப்படுறதுனால அது பிரச்சனையா, யோசிக்கிறதுனால அது பிரச்சனையா, அது உண்மையிலே அது பிரச்சனை தானா அப்படின்றத யோசித்தீங்கன்னா நிச்சயமா சொல்றேன், நம்முடைய பாதி பிரச்சனைக்கு நம்ம ஒரு பெரிய விடிவை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். ஆமென். தானியேலை சிங்க கபியில போடுவதற்காக பத்திரத்தில் கையெழுத்து வாங்கியாச்சு.
அவ்வளவுதான். இவங்க வாழ்றதுக்கும் துணிஞ்சிட்டாங்க, சாகிறதுக்கும் துணிஞ்சிட்டாங்க. அது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளமா இருக்குது. ஏன்னா சிங்கத்தினுடைய கெபிக்குள்ள போட்டா சிங்கம் ஒரு சின்ன எலும்பு துண்டு கூட கொடுக்காம மொத்தத்தையும் சாப்பிட்டுன்னு தெரியும். ஆனா வேதம் சொல்லுது, தானியேல் தான் முன்பு ஜெபித்த வந்தபடியே எருசலேமுக்கு நேராக பலகணிகளை திறந்து வச்சு அவன் என்ன பண்றான்னா ஜெபம் பண்றார். காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, அவர் அதை பிரச்சனையா என்ன பண்ணல சொல்லுங்களேன், பிரச்சனையா நினைக்கவே இல்லை. அவர் என்ன நினைச்சார் அப்படின்னு சொன்னா, அவருடைய அனுமதி இல்லாமல் என் வாழ்க்கையிலே ஒன்றும் நடப்பது இல்லை. கர்த்தரை அனுமதிச்சாதான் நான் சாவேன், இல்லைன்னா எனக்கு ஒன்றும் பண்ணாது அப்படின்ற ஒரு பெரிய விசுவாசம் இருந்ததுனால அந்த காரியத்தை குறித்து துக்கப்படலை, வருத்தப்படலை. இல்லைன்னா தானியேலை போல ஒரு பிரச்சனை நமக்கு வந்திருக்குமே ஆனால் நம்மளால ஒரு நிமிஷம் கூட வாழ முடியாது, அடுத்த படியை நம்ம எடுத்து வைக்கவே முடியாது. ஆனா அந்த தேவ மனுஷன் அந்த பிரச்சனையின் நடுவில் ஒரு கலக்கமும் இல்லாமல் வாழ முடியுமானால் நான் நம்புகிறேன், மலை போல துன்பங்கள் உங்களை சூழ்ந்து வந்தாலும் நம்ம அந்த பிரச்சனையின் நடுவிலையும் சமாதானமாய் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் தருவாராக. இதற்கு ஒரு மிகப்பெரிய உதாரணம் என்ன அப்படின்னு சொன்னா, புதிய ஏற்பாட்டின் காலத்துல வேதம் சொல்லுது, கப்பல்ல பிரயாணம் போயிட்டு இருக்காங்க. அப்போ இயேசு அடித்தட்டுல என்ன பண்ணிருக்கிறாரு, இயேசு அடித்தட்டுல படுத்து நல்லா தூங்கிட்டு இருக்கிறாரு. இப்போ மேல இருக்கிறவங்க எல்லாரும் அந்த கடலுடைய அலைகளை பார்த்து, ஐயரே நாங்க மடிந்து போகிறோம், உமக்கு கவலை இல்லையா? இப்போ போட்டுக்குள்ள எல்லாரும் டிராவல் பண்றாங்க. மோஸ்ட்லி அதுல டிராவல் பண்ற எல்லாருமே மீனவர்கள். அப்படின்னா அத்தனை பேருமே கடல்ல வேலை செய்யறவங்க, அவங்க மீன் பிடிக்கிற தொழில இருக்கிறவங்க. மீன் பிடிக்கிற தொழில இருக்கிறவங்களுக்கு மோஸ்ட்லி எல்லாருக்குமே நீச்சல் தெரியும். இப்போ ஒரு கப்பல் கவுந்துருன்னு வைங்களேன், அந்த கப்பல் கவுந்தா மேல இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் தப்பு வைப்பாங்களா, அடித்தட்டுல இருக்கிறவங்க தப்பு வைப்பாங்களா சொல்லுங்க? மேல இருக்கிறவங்க தான் தப்பு வைப்பாங்க. அடித்தட்டுல இருக்கிறவங்களை காப்பாற்றவே முடியாது. மேலன்னா குதிச்சுக்கலாம், வெளியே வந்துக்கலாம். ஆனா கப்பலுடைய அடித்தட்டத்துல தண்ணி போச்சுன்னா எப்படி வெளியே வர முடியும்? ஆனா அடித்தட்டுல இருக்கிற இயேசு நிம்மதியா தூங்குறாரு, மேல இருக்கிற சீசர்கள் ஐயோ செத்துட்டோம் போயிட்டோம். இப்போ நீங்க பாருங்க, இயேசு இருக்கிற இடத்துல நீங்க இருக்கிறீங்களா, சீசர்கள் இருக்கிற இடத்துல இருக்கீங்களா? ஹலோ சொல்லுங்க. ஒரே போட்டு தான், ஒரே கப்பல் தான், அதே கடல் தான், அதே புயல் தான். அந்த புயல்லையும் ஒருத்தர் தூங்குறாரு, ஒருத்தர் ஐயோ அம்மோன்னு கத்துறாரு. இப்ப நீங்க எந்த லிஸ்ட்ல இருக்கிறீங்க? நம்ம நிறைய பேர் இருக்கிற லிஸ்ட் என்ன லிஸ்ட் அப்படின்னு சொன்னா, நம்ம எல்லாம் கீழே லிஸ்ட் போகவே முடியாது. நம்ம நிறைய பேர் மேல லிஸ்ட்ல அப்படின்னு சொன்னா கத்துற லிஸ்ட்ல தான் இருக்கிறோம். ஐயரே மடிந்து போகிறோம், கவலை இல்லையா? அப்ப ஆண்டவருடைய பிள்ளைகளை, இது என்ன அப்படின்னு சொன்னா ஒரு விசுவாசத்தினுடைய அளவு. இது விசுவாசத்தினுடைய வளர்ச்சி, இது தலைமைத்துவத்தினுடைய வளர்ச்சி, இது ஆவிக்குரிய வாழ்க்கையினுடைய வளர்ச்சி. இந்த அண்டர்ஸ்டாண்டிங், இந்த ஐடியா இல்லைன்னா இந்த விசுவாசத்தை ஆண்டவர் என்னைக்கு நமக்குள்ள தர்றாரோ, இந்த ஃபெய்த்துக்குள்ள நீங்க எப்ப வர்றீங்களோ அப்பதான் இந்த உலக வாழ்க்கையை நீங்க வெற்றியாக வாழ முடியும், சந்தோஷமாக வாழ முடியும். இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க தினம் தினம் இந்த உலகத்திலே கஷ்டமான வாழ்க்கையை தான் நீங்க வாழ்வீங்க. ஏன் அப்படின்னா கர்த்தர் ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாரு, இந்த உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன். ஒண்ணு நீங்க நினைச்சுங்க, சாகர வரைக்குமே ப்ராப்ளம்ஸ் அப்படின்னா சிச்சுவேஷன்ஸ் மாறாம நம்மளால வாழ, நம்ம எதிர் மத்தியில வாழ்ந்துட்டு இருக்கிறோம்னா உபத்திரவத்தின் மத்தியில தான் வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் கொஞ்சம் வளர்ந்தா எனக்கு எல்லாம் சரியா போயிடும், இந்த பணம் வந்துச்சுன்னா, இந்த கடன் முடிச்சுன்னா சரியா போயிடும், இந்த சூழ்நிலை வந்துச்சுன்னா சரியா போயிடும் அப்படின்னு உங்க மனசுல இப்ப நினைக்கலாம். அவ்வளவுதான். அது முடிஞ்சா கேட்கல, அது முடிஞ்சா இன்னொன்னு, இது முடிஞ்சா இன்னொன்னு, இந்த பிரச்சனை சால்வ் ஆயிடுச்சுன்னா அடுத்த ஒரு பிரச்சனை வரப்போகுது. ஆக மொத்தத்துல பரலோகம், அதான் வேதம் சொல்லுது, இந்த கிறிஸ்துவுக்குள் மரிக்கிறவர்கள் அவங்க யாராமோ அவர்கள் பாக்கியவான்கள். ஏன் அவங்க பாக்கியவான்கள் அப்படின்னு சொன்னா, இந்த பூமியில இருக்கிற எந்த உபத்திரமும் அவங்களுக்கு இனி இல்ல. அவ்வளவுதான், எல்லாம் முடிஞ்சு. எப்ப முடியும் அப்ப நம்முடைய உபத்திரவம்? எப்ப முடியும்? நம்ம பாடும்போது பாடுவோம்ல, இது கவலையே இல்லாத
சூரிய சந்திரன் இல்லை அப்படின்னு பாடுறோம்ல. அங்க எல்லாமே யார் தான் இருக்கா? கர்த்தர். அப்போ நம்முடைய பிரச்சனைக்கு முடிவு, நம்முடைய சூழ்நிலைக்கு முடிவு எப்ப வருது அப்படின்னு சொன்னா, இந்த உலகத்திலே நம்ம கண்ணை மூடும் போதுதான் சந்தோஷமான ராஜ்யம் பரலோக ராஜ்யம், வெற்றியான ராஜ்யம் பரலோக ராஜ்யம் எல்லாம் இருக்கிறது. எங்கதான் இருக்குதுன்னா, அங்கதான் நமக்கு சமாதானமான ராஜ்யம். ஏன்னா அங்க ஆண்டவர் வெளிச்சமா இருக்கிறார், அங்க கர்த்தரை ஆராதிச்சுட்டு இருக்க போகிறோம். ஸோ அது வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிற நாளில் நமக்கு அந்த வளர்ச்சிக்கு தகுந்தது போல, அந்த சூழ்நிலைக்கு தகுந்தது போல இந்த உலகத்தில் ஒவ்வொரு போராட்டங்களை நம்ம சந்திச்சு தான் ஆகும். நம்மளை திட்டாமலே இருந்துருவாங்களா? நம்ம யார்கிட்டையும் திட்டு வாங்காமலே இருந்துருவோமா? யாரும் நம்மளை குறித்து பேசாமலே நம்ம வாழ்ந்துட முடியுமா? நீங்கள் நல்லா இருந்தாலும் உங்களை 4 பேர் கண்டிப்பாக கிளறத்தான். நீங்க 100% நல்லவங்களா இருந்தாலும் உங்களை பற்றி 2 பேர் குறை கண்டிப்பா சொல்லதான் செய்வாங்க. ஏன்னா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கே அந்த சூழ்நிலை உண்டாகுமானால் நீங்களும் நானும் எம்மாத்திரம். ஆனா இந்த சூழ்நிலையில ஒரு ஆண்டவருடைய பிள்ளைகள் கேட்க வேண்டியது ஒன்றே ஒன்று என்னன்னா, ஆண்டவரே, இந்த உலகத்தில் எத்தனை உபத்திரவங்கள் எங்களுக்கு இருந்தாலும் அந்த உபத்திரவத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி அதை புரிஞ்சுக்கிட்டு அதுல சந்தோஷமாய் வாழக்கூடிய கிருபையை கர்த்தர் எங்களுக்கு கிருபையாய் தருகிறவர். அப்படியே 2 கரங்களையும் மேல உயர்த்தி முழு பலத்தோட ஆண்டவரிடத்துல கேட்கலாம். அப்பா, எங்களுக்கு ஒரு இரக்கம் செய்கிற தேவன், எங்களுக்கு ஒரு இரக்கம் செய்கிற தேவன். சொல்லுங்க, அப்பா எங்களுக்கு அந்த கிருபை வேண்டும். ஆண்டவரே, பிரச்சனையே இல்லாத ஆண்டவரே, இதை குறித்து நான் கவலையே பட வேண்டாம் அப்படின்ற காரியத்தை குறித்து கவலைப்பட்டு யோசிச்சு மன வருத்தப்பட்டு ஒரு நாளும் நான் ஆண்டவரே வருத்தப்பட்டு இருந்து விடாதபடி கர்த்தர் எனக்கு கிருபையை தந்து அதை குறிச்ச ஒரு அண்டர்ஸ்டாண்டிங், அதை குறிச்ச ஒரு ஞானத்தை கர்த்தர் இப்பொழுது எங்களுக்கு தருவீராக. சொல்லுங்க, ஆண்டவரே அந்த கிருபை எங்களுக்கு தருவீராகப்பா. அந்த ஞானம் எங்களிடத்திலே வெளிப்படுவதாக, வெளிப்படுவதாக. அல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் இந்த உலகத்தில் வாழ்கிற நாட்களில் இந்த மாதிரி நான் போவேன், உங்களை எல்லாரையும் விட்டுட்டு நான் போறேன், பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு வருவாரு, என்னை இந்த மாதிரி சிலுவையில் அரைஞ்சிருவாங்க அப்படின்னு சொன்ன உடனே பேதுரு அவரை கூட்டிட்டு போய் தனியாக கூட்டிட்டு போய் என்ன பண்ணாராமா? சொல்லுங்க, கடிந்து கொள்ள தொடங்க அப்படின்னு திட்டுனாராமா. ஏன் ஆண்டவரே, உங்களுக்கு வேற வேலை இல்லையா? சும்மா என்ன இது சொல்லிட்டு இருக்கிறீங்க? எவ்வளோ ஒரு நல்ல வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க, உங்களை எல்லாரும் ராஜா மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் போய் நீங்க போய் இந்த வார்த்தையை சொல்லலாமா? ஒரு இடத்துல போன உடனே பரிசுத்த ஆவியானவர் இடத்துல பேசுகிறத பார்த்த உடனே அங்கே ஒருத்தர் பிளான் போட்டார். என்ன பிளான் போட்டார்னா, இங்க 3 கூடாரத்தை பேசாம நம்ம இந்த மாதிரி பரதேசியா தெரிஞ்சிட்டு இருக்கிறதுக்கு தவிர இந்த இடத்துல 3 கூடாரம் எதுக்கு அப்படின்னு சொன்னா, எங்களுக்கு கூட வேண்டாம், உங்களுக்கு ஒரு கூடாரம், நாங்க உங்ககிட்ட ஒட்டிக்கிறோம். எலியாவுக்கு ஒரு கூடாரம், மோசைக்கு ஒரு கூடாரம், அப்படி 3 கூடாரத்தை போட்டுருவோம் அப்படின்னு சொல்லி நிறைய ஐடியாஸை கொடுக்குறாங்க. இந்த கஷ்டம் வேண்டாம், இந்த உபத்திரம் வேண்டாம் அப்படின்னு ஐடியா கொடுக்குறாங்க. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, அப்பாலை போன் துரத்தினாரு. நீ என்ன பேசுறேன்னு உனக்கு தெரியல, என்ன பேசுறேன்னு உனக்கு தெரியல. அப்போ ஆனா இவ்வளவு தூரம் ஆண்டவரோட இப்படி திட்டினவங்க, கூடாரத்தை சொன்னவங்க, கடைசியில பாத்தீங்கன்னா ஊழியத்திற்கு வந்த ஆண்டவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையை பார்த்துட்டு பரிசுத்த ஆவியானவர் வந்ததுக்கு அப்புறம் அதே போல பாடு, அதே போல அவமானம் வந்துச்சு. ஆனா அவர்களுடைய இருதயம் அதை அவமானமா பார்க்கவே இல்லை, சோதனையா பார்க்கவே இல்லை. அதன் நடுவிலே தைரியமாய் கர்த்தருடைய ஊழியத்தை செய்தார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு ஒரு ரொம்ப பெரிய ஆச்சரியம் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசுநாதர் இந்த உலகத்திலே இருக்கும்போது ஒரு பேதுரு இருந்தாரு. அந்த பேதுரு யாருன்னா, அந்த பேதுரு ரொம்ப பயப்படுற ஒரு பேதுருவா இருந்தாரு. ஆனா இயேசுநாதர் போனதுக்கு பிற்பாடு பரிசுத்த ஆவியானவரை பெற்றுக்கொண்ட பேதுரு, வேதம் சொல்லுது, பேதுரு யோவான் இப்படிப்பட்டவங்க சிறைச்சாலையில உள்ளே இருக்கும்போது அந்த சிறைச்சாலையில நிம்மதியா படுத்து தூங்குனாங்களாமா.
அவங்கள தட்டி எழுப்புகிற வரைக்கும் படுத்து தூங்குனாங்களாமா. எந்த ஒரு சிறைச்சாலையில போய் ஒரு மனுஷனால நிம்மதியா தூங்க முடியுமா? அப்ப நான் என்ன நம்புறேன்னா, அந்த சிறைச்சாலை பிரச்சனையை அவர்கள் பிரச்சனையாக பார்க்கவே இல்லை. ஆண்டவருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு கர்த்தர் இந்த 34வது நாள் யாரோ ஒருத்தரிடத்துல கர்த்தர் தெளிவா பேசுறாரு. உன் பிரச்சனை ஆயிரக்கணக்கான பேருக்கு பிரச்சனையே இல்லை மகளே, பிரச்சனையே இல்லை. இது ஒரு சாதாரணமான ஒரு காரியம். இதை நீங்கள் சகித்து கொள்ள முடியும். இதுல நீங்க இவ்வளவு சென்சிட்டிவா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை. இதை யோசிச்சு நீங்க சிக்காக வேண்டிய அவசியம் இல்லை. இதை தாங்கக்கூடிய பலத்தை மட்டும் கர்த்தரிடத்திலே வாங்கினால் போதும். இந்த பிரச்சனை நம்மை ஒன்றும் அழிப்பது இல்லை. இந்த சூழ்நிலை உங்களை அழிப்பது இல்லை. இதை விட பெரிய பெரிய சூழ்நிலையிலே இருக்கிறவர்களே, தைரியமாய் வாழும் போது ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் அந்த தைரியத்தை தருவதற்கு கர்த்தர் வல்லவரா இருக்கிறார். ஹல்லேலூயா. எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே, எனக்கு அந்த ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. இன்னைக்கு நான் கவலைப்படுகிற இந்த காரியம், இன்னைக்கு ரொம்ப யோசிச்சுட்டு இருந்த காரியம், இது ஒர்த்தானதா, இது சரியானதா, இதுக்கு நான் கவலைப்படுறது நியாயமானதா, இதை கவலைப்படாம நான் இதை தாண்ட முடியுமா, இதை யோசிக்காம நான் இருக்க முடியுமான்னு கேளுங்க. நான் நம்புறேன் நீங்க சுகமாய் வாழ்வீர்கள். அந்த ஞானம் பரத்திலிருந்து உங்களுக்கு உண்டாகும். கர்த்தர் நம்மை தாங்குகிறதற்கு பலன் தருகிற கர்த்தர். ஹல்லேலூயா, ஆமென். அந்த சூழ்நிலைக்குள்ள நம்மளை நடத்துறவர் யார் என்றால் பரிசுத்த ஆவியானவர். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. எல்லாரும் ஆவியானவர் உங்களிடத்துல வரும்போது அந்த பலன் உங்களுக்கு கிருபையாய் கிடைக்க போகிறது. ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. பாடுவோம். எப்படி நான் ஜெபிக்க வேண்டும், எதற்காக ஜெபிக்க வேண்டும், கற்றுத்தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவரே. வேத வசனம் புரிந்து கொண்டு விளக்கங்களை அறிந்திட வெளிச்சம் தாரும் ஆவியானவர். இப்ப கைகளை உயர்த்தி ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவர். முழு பலத்தோடு சொல்லுவோம். பரிசுத்த ஆவியானவரே, 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 பரிசுத்த ஆவியானவரே. எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீர்க்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. சொல்லுவோம். எதிரிகளின் சூழ்ச்சிகள், சாத்தானின் தீர்க்கணைகள் எதிர்த்து நிற்க பலன் வேண்டுமே. உடல் சோர்வு அசதிகள், உடல் சோர்வு அசதிகள், பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. சொல்லுவலாரும். உடல் சோர்வு அசதிகள், பலவீனங்கள் நீக்கி உற்சாகத்தால் நிரப்ப வேண்டுமே. இப்ப கைகளை மேல உயர்த்தி ஆவியானவரே, சத்தமா ஹல்லேலூயா. ஆவியானவரே, பரிசுத்த ஆவியானவரே. ஹல்லேலூயா. இது எல்லாத்தையும் யார் நமக்கு சொல்லி கொடுக்கிறா அப்படின்னு சொன்னா, உங்களில் ஒருவன் ஞானத்தில் குறைவுள்ளவனாய் இருந்தால் யாவருக்கும் சம்பூரணமாய் கொடுக்கிறவன்.
ஒவ்வொரு பிரச்சனையும் உங்க வாழ்க்கையில வரும்போது ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு ஜெபம் பண்ணணும். என்ன ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொன்னா, ஆண்டவரே இந்த பிரச்சனையை நான் எப்படி கையாள்றது, இந்த பிரச்சனையை எப்படி கையாள்றது, இந்த சிச்சுவேஷனை நான் எப்படி கையாள்றது அப்படின்னு ஆண்டவரிடத்துல ஒரு ஞானத்தை மட்டும் கேளுங்க. நான் நம்புறேன் அந்த பிரச்சனையில நீங்க விழுந்து போகவே மாட்டீங்க. நீங்க ரொம்ப அழகாய் தப்புவிக்கக்கூடிய பலனை கர்த்தர் உங்களுக்கு தருவதற்கு வல்லவராய் இருக்கிறார். ஆமென். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். தாங்கிடும் பலன் தருவார், தப்பி செல்ல வழி செய்வார். ஹல்லேலூயா. அப்போ சில காரியத்தை ஆண்டவருடைய பிள்ளைங்க நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு பாதி கவலைகள் உங்களை விட்டு வெளியே கடந்து போய்விடும். ஆமென். கவலை இல்லாம வாழணும்னு நினைக்கிறீங்களா? சந்தோஷமா வாழணும்னு நினைக்கிறீங்களா? நான் கடந்து போகிற பாதையை குறித்து சரியான ஒரு ஞானம் எனக்கு இருக்குமானால் நான் நிச்சயமாகவே சந்தோஷமா இந்த உலகத்திலே வாழ முடியும். ஹல்லேலூயா. அந்த ஞானத்தை தாவீதை போல கர்த்தர் நமக்கு கிருபையாய் தருவதற்கு ஆண்டவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். வேதத்துல நீங்க வாசிக்கும் போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்த ஒன்று என்னன்னா, வேதம் சொல்லுகிறது ஒருவரும் ஏறி இராத ஒரு கழுதைய ஆண்டவர் சொன்னாராமா. ஒருவரும் ஏறி இராத அந்த கழுதை வழியிலே கட்டப்பட்டிருக்கிற அந்த கழுதையை அவிழ்க்கும் போது உங்கள்ட்ட யாராவது கேட்டாங்கன்னா நீங்க ஒண்ணு சொல்லுங்க, அது யாருக்கு வேணும்? அது கர்த்தருக்கு வேணும்னு சொல்லுங்க. நீங்க அவுக்கும் போது நீங்க கர்த்தருக்கு வேணும்னு சொன்னா அவங்க கொடுத்துருவாங்க அப்படின்னு அவர் சொல்லி அனுப்புறார். அப்போ கழுதைனாலே என்ன எதுக்கு உள்ளது அப்படின்னா, பொதி சுமக்கிறதற்காக உள்ளதுதான் கழுதை. அந்த கழுதைக்கு ஒரு வயது வரும்போது எல்லாருமே பொதி சுமக்கிறதுக்கு அந்த கழுதை வாங்கிட்டு போவாங்க. ஆனா இந்த கழுதையை குறித்து வேதம் சொல்லுகிறது, இந்த கழுதையை இதுவரையிலும் யாரும் பயன்படுத்திராத ஒரு கழுதைய கர்த்தர் அதன் மேல் உட்கார்ந்ததுனாலே அந்த கழுதைக்கு ஒரு பெரிய மதிப்பு உண்டாயிருக்கிறது. நான் நம்புறேன் இந்த ஜெபத்திற்கு முன்பாக நீங்க யாருக்கும் பிரயோஜனமுள்ள ஒரு நபரா இல்லாமல் இருந்திருக்கலாம், ஒரு பிரயோஜனமுள்ள பாத்திரமா இல்லாம இருந்திருக்கலாம், நான் யாருக்கும் பிரயோஜனம் இல்லைன்னு நீங்க நினைக்கலாம். ஆனா கர்த்தர் கிருபையா வாக்கு கொடுக்கிறாரு. இந்த ஜெபம் முடியும் போது கர்த்தர் வேறு பிரிக்க போகிறார். யாரும் ஏறிராத, யாரும் பயன்படுத்திராத, யாரும் யூஸ் பண்ணாத அந்த கழுதையை கர்த்தர் ஒரு பெரிய பரம நோக்கத்திற்காய் தெரிந்து கொள்வது உண்மையானால் இந்த உலகத்தாலே புறக்கணிக்கப்பட்ட, ரிஜெக்ட் பண்ணப்பட்ட உங்களையும் என்னையும் கர்த்தர் ஒரு பெரிய நோக்கத்திற்கு பயன்படுத்த போகிறதற்காய் நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு இந்த தீர்க்க தரிசனமான வார்த்தை நிச்சயமாய் நிறைவேறும். ஹல்லேலூயா. யாரும் யூஸ் பண்ணாத ஒன்றை பெஸ்டா யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவர் நம்முடைய கர்த்தர். இந்த உலகத்தில் இருக்கிற மனிதர்கள் ஒரு காரியத்தை பயன்படுத்தணும்னா 10 பேர் பயன்படுத்தி அதனுடைய ரிவ்யூ கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், உடனே அவங்க பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க. இன்னைக்கு இருக்கிற உலகம் எப்படி போயிட்டு இருக்கு தெரியுமா? எந்த காரியத்தை வாங்கணும்னாலும், எந்த காரியத்தை பயன்படுத்தணும்னாலும் உடனே போய் கூகுளில் போய் என்ன சர்ச் பண்றாங்கன்னா, எவ்வளோ இருக்கு ரேட்டிங் எவ்வளோ இருக்குன்னு தான் பார்க்குறாங்க, என்ன ஸ்டார் வாங்கி இருக்குன்னு தான் பார்க்குறாங்க. அதை யூஸ் பண்ணவங்க கீழே கமெண்ட் பண்ணிருப்பாங்க, பாருங்க இந்த பொருள் நல்லா இருக்கு நல்லா இல்ல. அந்த பொருளை ஏற்கனவே பயன்படுத்தினவர்கள் நல்லா இருக்குது அப்படின்னு சொன்னா நிறைய பேர் அதுல போய் வாங்க போறாங்க. அப்படிப்பட்ட பொருட்கள் தான் இன்னைக்கு சேல் ஆகுது. ஆனா வேதம் சொல்லுது, யாரும் ஏறிராத ஒரு கழுதைய தனக்கென்று தெரிந்து கொண்டவர் தன்னுடைய தேவனாகிய கர்த்தர். நான் விசுவாசிக்கிறேன், நான் நம்புறேன். என் ஸ்கூல்லையும் என்ன பெருசா யாருமே யூஸ் பண்ணல பாஸ்டர். என் சின்ன வயசுலயே நான் யாருக்குமே பெருசா பயன்படல. நான் வளர்ந்ததற்கு பிறகு இப்பவும் அப்படிதான், நான் யாருக்கும் பெருசா யூஸ் ஆனது மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? கர்த்தர் இந்த ஜெபத்துல உங்களை உருவாக்க போறாரு, ஒரு பெரிய கருவியாய் உருவாக்க போறாரு. நீங்கள் அநேகம் பேருக்கு ஆசீர்வாதமான ஒரு கருவியாய், இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. கர்த்தருக்கு தேவை, ஆண்டவருக்கு தேவை
யாரும் பயன்படுத்திராத ஒரு கழுதை கர்த்தர் பயன்படுத்துவது அவருக்கு தேவை. நான் நம்புகிறேன், உங்க தலை மேல ஒரு ஆசீர்வாதம் இருக்கட்டும், உங்க பிள்ளைங்க தலை மேல ஒரு ஆசீர்வாதம் இருக்கட்டும். கர்த்தர் யாரும் பயன்படுத்த முடியாத உங்களை, பயன்படுத்துவதற்கு தயங்குற உங்களை நிச்சயமாய் கர்த்தர் உங்களை பயன்படுத்த ஆரம்பிப்பார். அவர் இன்றைக்கு நேருக்கு நேர் சிலரை பார்த்து பேசுகிறார். நீ எனக்கு தேவை, இது கர்த்தருக்கு தேவை என்று சொல்லுங்கள். இது மனுஷனுக்கு தேவை இல்லை, இது உலகத்தில் இருக்கிறவங்களுக்கு தேவை இல்லை, இது எந்த வியாபாரிக்கும் தேவை இல்லை. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், இது கர்த்தருக்கு தேவை. நீங்க ஆண்டவருக்கு தேவை. ஆண்டவர் உங்களை கிருபையாய் வழி நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. நம்மளை சீர்படுத்துகிற ஒரு கர்த்தர் நம்மோடு இருக்கிறார். இந்த கழுதையை குறித்து நான் வாசிக்கும் போது ரொம்ப எனக்கு ஆச்சரியமா இருந்துச்சு. நீங்க அந்த வசனத்தை வாசிக்கலாம், மார்க் எழுதின சுவிசேஷத்துல. ஆமென். 11ஆம் அதிகாரத்தினுடைய நீங்கள் 4வது வசனத்தை வாசிப்பீர்களே ஆனால், ஆமென், அவர்கள் போய் வெளியிலே இருவழி சந்தியிலே ஒரு வாசல் அருகே கட்டி இருந்த அந்த குட்டியை கண்டு அதை அவிழ்த்தார்கள். ஆமென். கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த இடத்துல இருவழி சந்தியில் ஒரு வாசல் அருகே கட்டி இருந்த அந்த குட்டியை கண்டு. அப்படி இருவழி சந்தி அப்படின்னா அந்த கழுதை குட்டியை கட்டி இருக்கிற இடத்துல 2 வழிகள் இருக்குது. ஒரு வழி என்ன வழி இருக்கு அப்படின்னு சொன்னா, அது அரண்மனைக்கு போகிற வழி. இன்னொரு வழி என்ன வழி இருக்குன்னா, ஆலயத்திற்கு போகிற வழி. ஆனா 2 வழி அதற்கு முன்பாக திறந்தே இருக்கிறது. இந்த 2 வழியில எந்த வழியில வேணாலும் அந்த கழுதை போக முடியும். ஆனா அது என்ன பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொன்னா, கட்டப்பட்டிருக்குது. கட்டப்பட்டிருக்கிறதுனால தனக்கு முன்பாக வழி திறந்திருந்தாலும் அந்த கழுதையினால என்ன பண்ண முடியல, அந்த வழியில போக முடியல. சில நேரத்தில் நான் நம்புறேன், இன்றைக்கு இந்த வார்த்தையின்படியே சிலருடைய கட்டுகளை கர்த்தர் அவிழ்க்க போகிறார். கர்த்தர் சொல்லி அனுப்புறாரு, அந்த கழுதையினுடைய கட்டை அவிழ்த்து அதை கூட்டிட்டு வாங்க. அதுக்கு முன்பாக இருக்கிற வழியில் அது போக முடியாமல் எந்த கட்டு அதை கட்டப்பட்டிருக்கிறதோ, சீடர்களை கர்த்தர் அனுப்பி அந்த கட்டு அவிழ்க்கப்பட்டது போல நான் நம்புறேன், இந்த சத்தத்தை கேட்டு கொண்டிருக்கும் போதே நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாமல், நீங்கள் உங்களுக்காய் திறந்திருக்கிற பாதைகளை போக விடாமல், உங்களுக்குள்ள எந்த கட்டுகள் இருக்கிறதோ அந்த கட்டுகளை பரிசுத்த ஆவியானவர் அவிழ்ப்பதற்கு தூதர்களை ஆண்டவர் அனுப்புவாராக. எல்லாரும் கரங்களை தட்டி முழு பலத்தோடு இந்த வார்த்தையின்படி சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த வார்த்தையின்படி ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே முன்னேற விடாதபடி கட்டப்பட்டிருக்கிற அந்த கட்டு இப்பொழுது அவிழ்க்கப்படுவதாக, இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்படுவதாக. அந்த பாவ கட்டு அவிழ்க்கப்படுவதாக, அந்த சாப கட்டு அவிழ்க்கப்படுவதாக, அந்த கடன் என்கிற கட்டு அவிழ்க்கப்படுவதாக. முன்னேற விடாதபடி எந்த கட்டுகள் இப்பொழுது கட்டி வைக்கப்பட்டிருக்கிறதோ அந்த கட்டுகளை இப்பொழுது கர்த்தர் அவிழ்ப்பீராகப்பா. ஹல்லேலூயா, ஆமென். ஆமா, இந்த கழுதையின் இடத்துல ஆண்டவர் தெரிந்தெடுத்த ஒரு பெரிய வெற்றி என்ன அப்படின்னா, அது கட்டப்பட்டிருந்த கழுதையினுடைய கட்டுகளை ஆண்டவர் அவிழ்த்து வரும்படியாய் ஆண்டவர் கட்டளை கொடுத்தார். ஹல்லேலூயா. நம்மையும் ஆண்டவர் இந்த கழுதையை போல கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அந்த தேவன் நம்முடைய தேவன், அந்த தேவன் நாம் ஆராதிக்கிற தேவன். என்னையும் கர்த்தர் பயன்படுத்துவதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்ம நேரடியாக ஆண்டவருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போகிறோம். கர்த்தர் இந்த 34வது நாளில் ஆண்டவர் ஒரு நல்ல வாக்குத்தத்த வசனத்தை ஆண்டவர் என்னுடைய இருதயத்திலே கர்த்தர் வைத்தார். நம்ம எல்லாரும் சேர்ந்து அந்த வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்திலே நாம் 66ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை நம்ம வாசிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் 66ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல்
நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். ஆமென். இன்னொரு விசை கூட வாசிக்கலாம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன், நீங்கள் எருசலேமிலே தேற்றப்படுவீர்கள். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த நாளிலே ஆண்டவர் நமக்கு ஒரு நல்ல வாக்குத்தத்தத்தை கர்த்தர் தருகிறார். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். ஒரு தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன். கர்த்தர் உங்களையும் என்னையும் கர்த்தர் தேற்ற போகிறார். கர்த்தருடைய தேறுதல் அநேகருக்கு வரப்போகிறது. நான் நம்புகிறேன் அவருடைய ஆறுதல் நித்திய ஆறுதலாயிருக்கும். அவருடைய ஆறுதல் நமக்கு சமாதானமாயிருக்கும். நாம் எவ்வளவு துக்கமாய் இருந்தாலும் அவர் நம்மை தேற்றுவாரே, ஆனால் அந்த துக்கம் நமக்கு சந்தோஷமாய் மாறும். எத்தனை வருடமான துக்கமா இருந்தாலும், அது யாருடைய வார்த்தையினால் உண்டான காயப்படுத்துதலின் துக்கமா இருந்தாலும், ஆண்டவர் தேற்றும் போது அதற்கு மிஞ்சி எந்த ஆறுதலும் இந்த உலகத்திலே இல்லை. கர்த்தர் இந்த 100 நாள் ஜெபத்தில் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அவர் உங்களை தேற்ற போகிறார். கர்த்தர் உங்களை தேற்ற போகிறார். அவர் தேற்றும் போது நீங்கள் இழந்த இழப்பு உங்களுக்கு மறக்கப்பட்டு போகும். நீங்கள் இழந்தது மறக்கப்பட்டு போகும். உங்களை வருத்தப்படுத்தின வார்த்தைகள் உங்களுக்கு ஞாபகம் வராமலே போகும். நான் நம்புகிறேன், எந்த இடத்துல நீங்கள் கூனி குறுகி, எந்த இடத்துல ரொம்ப சோகமாய், எந்த இடத்துல நீங்கள் துக்கப்பட்டீர்களோ, கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த 34வது நாள் கர்த்தருடைய தேறுதல் உங்களுக்கு நேரே வரப்போகிறது. ஆண்டவர் உங்களை தேற்ற போகிறார். அவருடைய தேறுதல் இனி யாரும் உங்களை ஆறுதல் படுத்த வேண்டியதே வராது. ஹல்லேலூயா. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உன்னை தேற்றுவேன். அன்னாளை குறித்து வேதம் சொல்லுகிறது, ஆலயத்திற்கு உள்ள போகிற வரைக்கும் அவங்க இருதயத்துல சமாதானமே இல்லை, தேற்றுதலே இல்லை. அந்த இருதயத்தில் போய் தன்னுடைய இருதயத்தை உடைச்சு அப்படியே ஊற்றுறாங்க. அங்கிருந்த ஆண்டவருடைய வார்த்தை வருது, நீ சமாதானத்தோடே போ அப்படின்ற வார்த்தை. அந்த ஒரு வார்த்தை பாருங்க, வேதம் சொல்லுகிறது, அன்னாள் திரும்ப துக்க முகமா இருப்பது இல்லை. நான் இந்த பலிபீடத்திலிருந்து ஆண்டவருடைய வார்த்தையை சொல்றேன். கர்த்தர் சீக்கிரமா ஆண்டவர் உங்களை தேற்ற போறாரு. நீங்க ஒருவேளை கணவனை இழந்த வருத்தம் யாராவது இருக்கலாம், யாராவது ஒருத்தர் இறந்து போன அந்த வருத்தம் உங்க மனசுக்குள்ளே இருக்கலாம். 1000 பேர் வந்து தேற்றினதற்கு பிற்பாடும் உங்களால ஆறுதலே அடைய முடியாம இருக்கலாம். நீங்கள் இழந்த ஒரு வருமானம், நீங்கள் இழந்த ஒரு வேலை, இல்லை ஏதோ ஒரு காரியத்தை குறித்து உங்க இருதயத்துல பெரிய துக்கம் உள்ள அடங்கி கிடக்கலாம். எப்ப நினைச்சாலும் நீங்க அழலாம், எப்ப நினைச்சாலும் உங்களுக்கு குமுறிட்டு வருத்தங்கள் வரலாம். அப்படியே ரொம்ப மூட் ஆஃபா நீங்க ஃபீல் பண்ணலாம். ஆனா ஆண்டவர் இன்னைக்கு வாக்கு கொடுக்கிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். கர்த்தர் தேற்றும் போது உங்கள் வருத்தங்கள் மறக்கப்பட்டு போகும். கர்த்தர் இன்று கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். ஆண்டவர் பிரதர் உங்களை ஆண்டவர் தேற்றுவார். சிஸ்டர், ஆண்டவர் உங்களை தேற்றுவார். இனி யார் அந்த காரியத்தை குறித்து பேசினாலும், யார் உங்களை வருத்தப்படுத்தினாலும், இனி உங்களுக்கு ஆறுதல் தேவைப்படாது. இனி உங்களை யாரும் சமாதானப்படுத்த வேண்டியது இல்லை. ஏனென்றால் கர்த்தருடைய ஆறுதல் நித்திய ஆறுதலாயிருக்கும். அந்த ஆறுதலுக்கு நிகரே இல்லை. எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? ஒரு விசை ஹாஸ்பிட்டலுக்கு போய் ஒருத்தரை பார்க்க போகும்போது ஒரு குழந்தை, அந்த குழந்தை வந்து 2 குழந்தைய ஒரு அம்மா வந்து தன்னுடைய கையில் வச்சிருக்கிறாங்க, யாருமே இல்லை. அப்போ வந்து ஒரு குழந்தை வந்து ரொம்ப பசினால சத்தம் போடுது. உடனே அவங்க பேக்கில் பார்த்தீங்கன்னா அந்த பால் புட்டி இருக்குது. அதை எடுத்து அந்த அம்மாவுக்கு வந்து அந்த குழந்தைக்கு கொடுக்க முடியல. 2 குழந்தைங்களும் கீழே இறங்கவே மாட்டேங்குது. உடனே நான் வந்து அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ இவங்க வந்து
வந்து கஷ்டப்படுறாங்கன்னு தெரிஞ்சிருச்சு. உடனே பக்கத்தில் போய், அம்மா நான் வேணா ஒரு குழந்தைய ஒரு நிமிஷம் வேணா கையில் பிடிச்சிக்கட்டுமா, நீங்கள் வேணா அந்த பால் எடுத்து அந்த குழந்தைய கொடுத்துறீங்களா அப்படின்னு கேட்ட உடனே, ஆமாம் சார் நான் அதான் எதிர்பார்த்துட்டே இருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த குழந்தைய நான் கையில் வாங்கினேன். வாங்கும்போது என்ன நினச்சோ தெரியல, வந்து அவருக்கு பழக்கமான ஒரு முகம் மாதிரி இருந்துச்சு போல சொல்லி வந்துருச்சு. வந்து என் கையில் இருந்த ஒரு 2 செகண்ட்ல பார்த்தீங்கன்னா என் முகத்தை பார்த்த உடனே அழ ஆரம்பிச்சிருச்சு, சத்தம் போட்டு. இல்லை உங்க அம்மா வந்து இதை கொடுத்துட்டு இருக்காங்க, கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு அப்படின்னு சொன்னாலும் நமக்கா தாலாட்டமும் சீராட்டமும் தெரியல. நானும் என்னென்னமோ சொல்லி பார்க்குறேன், உச்சின்று பார்க்குறேன், ஃபோனை எடுத்து ஃபோட்டோ எடுக்கலான்னு சொல்லி பார்க்குறேன், அது கேட்குற மாதிரியே இல்லை, ரொம்ப கத்திட்டே இருக்குது. அப்போ அந்த குழந்தைக்கு மடமடன்னு அவங்க அந்த வாயில் எடுத்து வச்சுட்டு அதை அந்த குழந்தைய வந்து கீழே உட்கார வச்சுட்டு இந்த குழந்தைய என் கையிலேருந்து வாங்கினாங்க. வாங்கி அதனுடைய அந்த 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 இதயத்தை நெஞ்சோட சேர்த்து அந்த குழந்தைய அணைச்சாங்க பாருங்க. அந்த குழந்தை அப்படின்னு சொல்லி ஒரு ஆறுதல் அடைஞ்சிச்சு பாருங்க. ஸோ அந்த ஒரு நிமிஷம் அந்த தாயாருடைய ஒரு அணைப்பு கிடைச்ச உடனே அந்த ஏங்கி ஒரு பெருமூச்சு விட்டு அந்த ஆறுதல், அடுத்த செகண்ட் அந்த குழந்தையினுடைய முகத்துல ஒரு பெரிய சிரிப்பு. அப்போ அந்த குழந்தை, ஒரு பச்சை குழந்தைக்கு தன்னுடைய தாயினுடைய அரவணைப்பு அவ்வளவு ஆறுதல் உண்டாகுமானால், இன்று இந்த 34வது நாள் கர்த்தர் நிறைய பேருக்கு தாயாய் கர்த்தர் மாறுகிறார், தாயாய் மாறுகிறார். உலகத்திலே இருக்கிற தாய் உங்களை ஆறுதல் படுத்த முடியாமல் போயிருக்கலாம். உலகத்திலே இருக்கிற தாய் உங்களோடு இல்லாமல் இருக்கலாம். ஒருவேளை உலகத்திலே இருக்கிற தாய் உங்களை வருத்தப்படுத்தலாம். ஆனால் பரலோகத்திலே எனக்கு ஒரு தாய் உண்டு, தாய் உள்ளம் கொண்ட தேவன் உண்டு. அவர் எனக்கு வாக்கு கொடுக்கிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி அந்த மகிமை எம்மேல இறங்கட்டும். இப்பொழுது நிறைய பேரை கர்த்தர் தேற்றுகிறார். மனைவியினால் கொண்ட காயங்கள், பிள்ளைகளினால் கொண்ட காயங்கள், கணவனால் கொண்ட காயங்கள், சுற்றி ஜனத்தினால் கொண்ட காயங்கள், இன்றைக்கு ஆண்டவர் தேற்றும் போது உங்களுக்கு ஒரு பெரிய ஆறுதல் கிருபையாய் உண்டாகிறது. ஹல்லேலூயா! கைகளை உயர்த்தி ஒரு ஹல்லேலூயா! இந்த ஆறுதலை எத்தனை பேர் நீங்க உணரலையோ, இன்னைக்கு கண்டிப்பா இந்த ஆறுதலை நீங்க உணர போறீங்க. ஆமென். வேதாகம கல்லூரி படிக்கும் போது பாத்தீங்களா, தேர்ட் இயர்ல அவ்வளோ பெரிய ப்ராப்ளத்தை சந்திச்சு யாருக்கும் தெரியாம மொட்டை மாடியில போய் உட்கார்ந்து ஜெபம் பண்ணும் போது ஆண்டவர் தேற்றுவார் பாருங்க. ஐயோ, அவருடைய தேற்றுதல் ரொம்ப நல்லா இருக்கும். அவ்வளவு கஷ்டம், கீழே எல்லாத்துக்கும் திட்டுவாங்க, எல்லாத்துக்கும் பெரிய பிரச்சனை வரும். ஆனா அந்த நைட்டு ஒரு அரை மணி நேரம் அந்த தேவ சமூகத்துல உட்கார்ந்து ஆண்டவர் தேற்றினதுக்கு அப்புறம் கீழே இறங்கி வந்தா அவ்வளவு தைரியமா இருக்கும். சுற்றி இருக்கிறவங்க எல்லாம் கேட்பாங்க, ஏன்பா எனக்கு ஏண்டா உனக்கு சொரணையே இல்லையா, உனக்கு உரைக்கவே இல்லையா, உனக்கு வருத்தமாவே இல்லையா, எப்படி தான் இந்த இட்லியை தின்றியோ, எப்படி தான் இந்த சாப்பாடை சாப்பிட்றியோ? அவங்க எல்லாம் கேட்ட கேள்விக்கு நாங்களா இருந்தா இருக்க கூட மாட்டோம். ஆனா எனக்கு என்ன தெரியாதுன்னா, அந்த நேரத்தில் அப்படி இருந்தாலும் கர்த்தர் கொடுக்கிற தேர்தனால அது ஒரு பெரிய வருத்தமாகவே தெரியாது. நான் நம்புறேன் உங்க ஒவ்வொருத்தரையும் கர்த்தர் அதை ஃபீல் பண்ண வைக்க போறாரு, ஃபீல் பண்ண வைக்க போறாரு. எந்த காரியத்தை குறித்து நீங்க அப்செட் ஆகுறீங்களோ, எந்த காரியத்தை குறித்து நீங்க வருத்தப்படுறீங்களோ, அந்த காரியத்தை குறித்து இனி உங்களை யாரும் தேற்ற வேண்டியதே இல்லை. ஏசப்பா ஒரு டைம் உங்களை கையில எடுத்து தேற்ற ஆரம்பிச்சாருன்னா அதுக்கப்புறம் ஒருத்தருடைய கவுன்சிலிங் கூட உங்களுக்கு தேவைப்படாது, யாருடைய ஆறுதலும் உங்களுக்கு தேவைப்படாது. அந்த காரியத்தை குறித்து எத்தனை பேர் உங்களை சொன்னாலும் அதை குறிச்ச கவலை உங்களுக்கு 1% கூட இருக்காது. அதை குறித்து நீங்க வருத்தமே பட மாட்டீங்க. காரணம் என்னன்னா, கர்த்தரே உங்களை தேற்றினார், ஆண்டவரே உங்களை தேற்றினார். கர்த்தர் நம்மை தேற்றுகிற தெய்வமாய் இருக்கிறார், அவர் நம்மை தேற்றுகிற தெய்வமாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! பலவீன நேரம் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன் என்று சொல்லுவோம். பலவீன நேரம்
என் கிருபை உனக்கு போதும், உன் பலவீனத்தில் பலன் தருவேன் நன்றி. நிழல் போல என் வாழ்வில் வருபவரே, விலகாமல் துணை நின்று காப்பவர். சத்தமாய் பாடுவோம். விலகாமல் துணை நின்று காப்பவரே, நீர் போதும் என் வாழ்வில். என் வாழ்விலே சொல்லுவோம், கைகளை வைத்து நீர் போதும் என் வாழ்விலே. என் இயேசையா நீர் போதும் என் வாழ்விலே. ஹalleluya. விசுவாசிக்கிறீங்களா? ஒரு தாய் போல ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஒரு 5 டைம் இந்த வாக்குத்தத்தத்தை அறிக்கை செய்யலாமா? ஒருவனை தாய் தேற்றுவதை போல நீர் என்னை தேற்றுகிற தெய்வம். ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல என்னை தேற்றுவீர். ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல நீர் என்னை தேற்றுவீர். அவருடைய ஆறுதலை நான் உணரப்போகிறேன். அவருடைய தேறுதலை நான் உணரப்போகிறேன். அவருடைய மகிழ்ச்சி எனக்குள்ளே வரப்போகிறது. இனி உங்களுடைய துக்கம் நீங்கி நீங்கள் ஆறுதல் அடைய போகிறீர்கள். இனி நீங்க துக்கத்தோடையே வாழ மாட்டீங்க. நீங்க ஒரு வருத்தத்தை சுமந்துட்டே நீங்க இருக்க மாட்டீங்க. உங்களுக்குள்ள அந்த துக்கம் இனி குடிகொள்ளாது. ஏன் அப்படின்னு சொன்னா, என் தேவனால நீங்கள் தேற்றப்படுவீர்கள். இதுக்கு முன்னாடி, இந்த ஜபத்திற்கு முன்னாடி அந்த காரியத்தை குறித்து யாராவது ஒருத்தர் கேட்டாலே உங்களுக்கு உடனே உங்களுக்கு அழுக வரும், உடனே உங்களுக்கு ஒரு துக்கம் வரும். ஆனா நான் நம்புறேன், இந்த ஜபத்திற்கு பிற்பாடு நான் தீர்க்க தரிசனமா சொல்றேன், நிறைய பேர் உங்கள்கிட்ட பார்த்து கேட்பாங்க, ஆனா நீங்க அழ மாட்டீங்க, நீங்க துக்கப்பட மாட்டீங்க, நீங்க வருத்தம் உங்களுக்குள்ள இருக்காது. காரணம் என்னன்னா, அந்த பிரச்சனைக்குரிய காரியத்துல கர்த்தர் உங்களை தேற்றினார். இது தீர்க்க தரிசனமான வார்த்தை. இது நிறைய பேருக்கு ரிசீவ் பண்றவங்களுக்கு அப்படியே நடந்து கொண்டிருக்கிறது. ஆமேன் என்று சொல்லுங்கள் முழு வெள்ளத்தோடு கூட. ஆமேன், ஆமேன். அந்த வருத்தங்களை மறக்க பண்ணுகிற தேவன், அந்த வருத்தங்களை மறக்க பண்ணுகிற தேவன். நீங்கள் இழந்ததை குறித்து இனி இருக்கிற துக்கத்தை ஆண்டவர் மாற்ற போறார். நீங்க ஏமாந்ததை குறித்து இருக்கிற துக்கத்தை கர்த்தர் இன்றையோடு கர்த்தர் எடுத்து போட போறாரு. இனி உங்களுடைய இருதயத்தில் அது குத்திட்டே இருக்காது, உங்களை சோகப்படுத்திட்டே இருக்காது. நான் நம்புறேன், சகல விதமான ஆறுதலின் தேவன் உங்களை ஆறுதல் படுத்துவாராக. அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியினால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். அவரே சமாதான காரணர், அவரே எனக்கு சகலவிதமான ஆறுதலை தருகிறவர். அதனால இந்த வாக்கு தத்தத்திற்காக நீங்க எல்லாரும் ரொம்ப அழகா நீங்க ஜெபம் பண்ணணும். சிலருக்கு அந்த இந்த தேர்தலை வாங்குறவங்க பாருங்க, அவ்வளவு பெஸ்டானவங்களா இருப்பாங்க. ஆமேன் சொல்லுங்கள் சிஸ்டர், பிரதர். யார் ஒருத்தர் இந்த பிரேயர்ல யார் ஒருத்தர் பாஸ்டர் கேட்டாலே எனக்கு ஒரு மாதிரி சோகமாயிருது பாஸ்டர், இந்த காரியத்தை அவங்க சொன்னாலே எனக்கு உடனே நான் வருத்தப்படுறேன், எனக்கு மூட் ஆஃப் ஆகுது, நான் அந்த இடத்திலே இருக்க மாட்டேன், நான் ஒளிஞ்சு ஒளிஞ்சு வாழ்றேன், இப்படின்னு எல்லாம் நீங்க சொல்லலாம். ஆனா நான் நம்புறேன், இல்ல, நாம் ஆராதிக்கிற தேவன், நாம் ஆராதிக்கிற தேவன் ஒரு தாயை போல உங்களை தேற்றுகிறவர், தாயை போல தேற்றுகிறவர். இந்த தேர்தலை எத்தனை பேர் அனுபவிக்க போறீங்க? இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? இந்த வார்த்தையை விசுவாசிக்கிறீங்களா? உங்களுடைய கணவனார் காயப்படுத்தின காயம் இருதயத்தின் அடிக்காயமா இருக்கலாம். வேதம் சொல்லுது, நான் ஆராதிக்கிற தெய்வம் இஸ்ரவேலுடைய அடிக்காயத்தை ஆற்றுகிற தெய்வம், என்னுடைய காயங்களை ஆற்றுகிற தெய்வம். எத்தனை வருடங்களாக உங்களுக்கு அந்த காயங்கள் இருந்தாலும், யார் உங்களை காயப்படுத்தி இருந்தாலும், இன்றைக்கு கர்த்தருடைய தேறுதல், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். நீங்கள் எருசலேமிலே
தேற்றப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இந்த வசனத்தை வாசிச்சு கொண்டே இருக்கும்போது ஒரு 3 காரியத்தை ஆண்டவர் ரொம்ப அழகாய் அந்த வசனத்துல கர்த்தர் எழுதி வைத்திருக்கிறார். அப்படின்னா நம்முடைய ஆண்டவர் ஒரு தாயை போல நம்மை நேசிக்கிறவராய் இருக்கிறார். நான் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு ஆண்டவர் என்னவா மாற போறாருன்னா நமக்கு ஒரு நல்ல அம்மாவா ஆண்டவர் இருக்க போறார். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீர்கள்? உமா அப்பான்னு கூப்பிடத்தாச, உமா அப்பான்னு கூப்பிடவா, உமா அம்மான்னு கூப்பிடத்தாச, அம்மான்னு கூப்பிடவா. கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என் தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா உம்மா அம்மான்னு சொல்லணும். என்ன கெஞ்சுவதும் கொஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்ல. 2 கைகளை மேல உயர்த்தி உம்மா அப்பான்னு கூப்பிடுவே, உம்மா அம்மான்னு கூப்பிடுவே. சொல்லுவோம் சத்தமா, உம்மா அம்மான்னு கூப்பிடுவே, உம்மா அப்பான்னு கூப்பிடுவே. உம்மா அம்மான்னு கூப்பிடத்தான், அம்மான்னு கூப்பிடவா, உம்மா அப்பான்னு கூப்பிடத்தாச, அப்பான்னு கூப்பிடவா. அல்லேலூயா. உலகத்தில் இருக்கிற அம்மா கூட நம்மளை புரிஞ்சுக்க முடியாது, நிறைய நேரத்தில் நம்மளை புரிஞ்சுக்க முடியாது. ஆனா இந்த உலகத்தில் யார் எதிராக இருந்தாலும் நமக்கு சப்போர்ட் பண்ற ஒரு பெரிய உறவு அம்மா. யார் நமக்கு எதிராக இருந்தாலும் அவங்க மட்டும் விட்டு கொடுக்காதது அம்மா, பாசம் காமிக்கிறது அம்மா. எல்லாரையும் உதவாக்கார வேண்டான்னு தூக்கி தள்ளினாலும் சாகிற வரைக்கும் அம்மாவுடைய அரவணைப்பு மட்டும் சிலருக்கு இருந்துட்டே இருக்கும். ஆனா வேதம் சொல்லுது, தாய் தன் பிள்ளையை மறந்தாலும், தாய் தன் பிள்ளையை மறந்தாலும். அதான் சங்கீதக்காரன் சொல்லும்போது ரொம்ப அழகா சொல்லுகிறார், என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை. நான் நம்புறேன் நமக்கு ஒரு நல்ல அப்பா இருக்கார், நமக்கு ஒரு நல்ல அம்மா இருக்கார். உங்களை காயப்படுத்தாத ஒரு அப்பா உண்டு, உங்களை காயப்படுத்தாத ஒரு நல்ல அம்மா உண்டு. நீங்க இந்த 100 நாள் ஜபத்துல ஒரு அம்மாவுடைய அரவணைப்பை நீங்க பாப்பீங்க. ஒரு தாய் ஒரு பிள்ளைய தேற்றினா எவ்வளவு தேறுதல் வருமோ அந்த தேறுதலை நிச்சயம் நிச்சயம் ஆண்டவர் உங்களை பார்க்க பண்ணுகிறதற்கு கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த வசனத்துல கர்த்தர் தாயாய் கர்த்தர் இருப்பேன், உன்னை தாயை போல நான் தேற்றுவேன், நான் உனக்கு ஒரு அம்மாவா நான் உனக்கு இருப்பேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். இந்த 34வது நாள் ஜபத்துல கர்த்தர் திரும்ப திரும்ப நமக்கு சொல்றாரு, நான் உனக்கு ஒரு தாயாய் நான் இருப்பேன், நான் உனக்கு ஒரு தாயாய் நான் இருப்பேன். என்னுடைய தாயினுடைய ஒரு ஃபீலிங்ஸை, ஒரு அன்பை நீங்க இன்றையிலிருந்து கண்டிப்பாக நீங்கள் உணர போகிறீர்கள். அந்த உணர்வுக்கு நேராய் கர்த்தர் உங்களை நடத்துவாராக. ஆமென். இந்த வசனத்திலேயே ஆண்டவர் எழுதும் போது இந்த தாய் என்னென்ன பண்ணுவா அப்படின்றத குறித்து ஆண்டவர் எழுதி இருக்கிறார். நீங்க 12வது வசனத்தை வாசிக்கலாமா? ஏசாயாவின் தீர்க்க தரிசன புஸ்தகத்தில். ஆமென். 12வது வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டோடுகிற ஆற்றை போலவும், ஆமென், அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முலைப்பால் குடிப்பீர்கள்.
கவனிங்க கவனிங்க. இந்த இடத்துல வந்து நம்பர் 1 முதலாவதாக ஆண்டவர் என்ன சொல்றார் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட் என்னுடைய தாயாய ஆண்டவர் எப்படி வெளிப்படுறார் அப்படின்னு சொன்னா, நீங்கள் அப்பொழுது நீங்கள் முலைப்பால் குடிப்பீர்கள். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, ஒரு ஃபீட் பண்ற ஒரு தாயாய் ஆண்டவர் வந்து நமக்கு மாறுகிறாராம். நல்லா கவனிச்சுங்க. இந்த கர்த்தர் இந்த 100 days ஜெபத்துல நமக்கு ஒரு தாயாய் கர்த்தர் மாறுகிறார். தாயை போல ஆண்டவர் நம்மை தேற்றுகிறார். ஆனா முதல்ல ஆண்டவர் சொல்லும் போது என்ன சொல்றாருன்னா, எப்பா ஒரு தாய் வந்து ஒரு குழந்தைக்கு வந்து எப்படி பால் ஊட்டுறாங்களோ, எப்படி ஃபீட் பண்றாங்களோ, அப்படியே நான் உனக்கு என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, ஞானமான அந்த களங்கமில்லாத ஞான பாலினால் உன்னை நான் திருப்தியாக்குவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். இந்த ஃபீட் பண்றது, இந்த தாயினுடைய தாய்ப்பாலை வந்து ஒரு குழந்தை குடிக்கிறதுனால அந்த குழந்தைக்கு என்ன நன்மை முதல்ல உண்டாகுது அப்படின்னு சொன்னா, நம்பர் 1 முதலாவதாக இந்த உலகத்திலே இருக்கிற எல்லா எதிரடையான சக்திகள், பலவீனங்கள், இல்லைன்னா அந்த குழந்தைக்கு விரோதமாய் வருகிற அந்த நோயிலிருந்து எதிர்க்கிற சக்தி எதுல உண்டாயிருக்குதுன்னா, இந்த தாய்ப்பால்ல தான் உண்டாயிருக்குது. அப்போ நான் நம்புறேன், உங்களுக்கு விரோதமாய் எழும்புற சத்துருடைய கிரியைகளை அழிப்பதற்கு, உங்களை எழும்பி நின்று சவால் விட வைப்பதற்கு, ஆமென், இந்த உலகத்தில் இருக்கிற எந்த சக்திகளும் வந்து உங்களை தொடாதபடிக்கு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் உனக்கு தாயாக இருந்து சகல நோய்களையும் சகல பிரச்சனைகளையும் எதிர்க்கக்கூடிய அந்த பலனை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் தருவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நல்ல கரங்களை தட்டி முழு பலத்தோடு நான் ஆராதிக்கிறேன் என் தேவனாகிய கர்த்தர். ஆமென். களங்கமில்லாத அந்த ஞான பாலை கர்த்தர் எனக்கு தந்து பாலூட்டி கர்த்தர் என்னை வளர்த்தி எனக்கு எதிர்ப்பு சக்தியை கொடுத்து என்னை எதிர்க்கிற சத்துருனுடைய கையிலிருந்து என்னை தப்புவிக்கிறதற்கு கர்த்தர் வல்லவராயிருக்கிறார். நான் நம்புகிறேன், நீங்கள் சத்துருவை மேற்கொள்ளுவீர்கள், சத்துருவை மேற்கொள்ளுவீர்கள். ஏனென்றால் கர்த்தர் உங்களை தாயை போல அவருடைய வசனத்தை ஊட்டி இந்த 100 நாட்களுக்கு பிற்பாடு ஒரு வித்தியாசம் உங்களுக்குள்ளே வரப்போகிறது. உங்களுக்கு ஒரு தனி ஸ்டாமினாவை ஆண்டவர் தரப்போறாரு. உங்களுக்குள்ள ஒரு பெரிய எதிர்ப்பு சக்தியை ஆண்டவர் உங்களுக்குள்ள தரப்போறாரு. ஓ ஹalleluya! எல்லா சத்துருக்களையும் எதிர்த்து எல்லாவற்றையும் மேற்கொள்ளுகிறவர்களாய் கர்த்தர் நிறுத்த போகிறார். நம்புறவங்க கைகளை தட்டி கொண்டே ஆமென் என்று ஆமோதித்து, ஆமென். கிருபை 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 கிருபை. அந்த அபிஷேகம் இப்பொழுது தாயினுடைய அபிஷேகம் இயேசுவே எங்க மேல இறங்கட்டும். ஹalleluya! உலகத்திலே இருக்கிற நம்ம இந்த உலகத்துல உருவாகிறதற்கு, வெளியே வருவதற்கு ஒரு தாயா இருந்து ஒரு செயல்பட்ட ஒரு தாய் நமக்கு, அவங்க வந்து அவங்களுடைய சரீரத்தில் இருக்கிற அந்த மகிமையை கொடுத்து ஒருவேளை நம்மளை கொஞ்சம் காப்பாத்தி இருக்கலாம். சில உலகத்தில் இருக்கிற சில நோய்களுக்கு, பலவீனங்களுக்கு நம்மளை விளக்குறதுக்கு நம்ம தாய் நமக்கு சப்போர்ட்டிவா மாறி இருக்கலாம். ஆனா நான் நம்புறேன், இந்த உலகத்துல நிறைய பிரச்சனைகள் நம்மை சூழ்ந்திருக்கிறது, நிறைய போராட்டங்கள் நம்மை சூழ்ந்திருக்கிறது. அதை தாய்ப்பாலினால நம்ம சரி பண்ண முடியாது. ஆனா எதனால சரி பண்ண முடியும்னா, என் பரலோக தாய் அவர் இருக்கிறார். அவர் என்னை பலப்படுத்துவார், அவர் எனக்கு வசனத்தை கொடுப்பார். நான் அதனாலே என்னை சுற்றி இருக்கிற சத்துருக்களை ஜெயித்து நான் ஜெயம் பெறுவேன், நான் ஜெயம் பெறுவேன். ஒருவேளை இந்த சத்தத்தை கேட்கிற நிறைய பேரு நீங்க ஊட்டச்சத்து இல்லாம கூட நீங்க வளர்ந்திருக்கலாம். அப்படின்னா வெளிப்பிரகாரமாய் உங்க தாயார் உங்களுக்கு நிறைய சாப்பாடு கொடுத்து வளர்த்திருக்கலாம், உங்களுக்கு வெளிப்பிரகாரமான ஊட்டச்சத்து நிறைய கிடைச்சிருக்கலாம். ஆனா இருதய அளவில் உங்களுக்கு ஸ்ட்ராங் பண்றதற்கு ஒருத்தருமே இல்லாம போயிருக்கலாம். எங்க அம்மா என்ன ஸ்ட்ராங் பண்ணல, எங்க அப்பா என்ன ஸ்ட்ராங் பண்ணல, எனக்கு சோறு கொடுத்து வளர்த்துனாங்க, ஆனா எனக்கு தைரியம் சொல்லி வளர்த்துறது மாதிரி எங்க அம்மா தைரியமா இல்லை, எங்க அப்பா தைரியமா இல்லை. ஆனா கர்த்தர் இன்றைக்கு வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு தாயை போல இருந்து உனக்கு நான் பாலூட்டி நான் வளர்ப்பேன்.
நீங்க என்ன பண்ணுவீங்கன்னா அவர் கொடுக்கிற அந்த பலத்தால நீங்க பலன் அடைவீர்கள். நீங்க பலன் அடைவீர்கள். கர்த்தர் இந்த உலகத்தில் இருக்கிற சத்துருக்களை மேற்கொள்ளக்கூடிய ஒரு பலனை ஆண்டவர் எனக்கு தரப்போகிறார். எல்லாரும் ஏசப்பாட்ட கேட்கலாம், கைகளை உயர்த்தி கேட்கலாம், இயேசுவே இப்பொழுது அந்த மகிமை இறங்குவதாக, அந்த மகிமை நம்மேல் கடந்து வருவதாக. நீங்கள் தேற்றப்படுவீர்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை தேற்றுகிறார். ஆமென். Thank you Jesus. இப்பொழுது இந்த உலகத்தை எதிர்க்கக்கூடிய சக்தி உங்களுக்குள்ளே வருகிறது. கேளுங்க, அப்பாட்ட கேளுங்க, ஆண்டவரே உலகத்தில் இருக்கிற ஒரு தாய் எனக்கு இந்த காரியத்தை செய்வார்களானால் எனக்கு எப்படி எதிர்ப்பு சக்தி வருமோ அப்படி நீர் எனக்கு இன்றைக்கு தாய், நீர் இன்றைக்கு எனக்கு நீங்க சொல்லி இருக்கிறீங்க, அப்பொழுது நான் உனக்கு பாலூட்டி வளர்ப்பேன் என்று சொல்லி இருக்கிறீங்க. இப்போ அந்த மகிமையை நான் பார்க்கணும். அந்த எதிர்ப்பு சக்தி எனக்குள்ள வரணும். சத்துருடைய எல்லா காரியத்தையும் நான் எதிர்க்கிறவனாய் என்ன மாற்றுங்க ஆண்டவரே. நீங்க ஜெபிக்க 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 அந்த கிருபை இறங்குவதாக. ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. நம்பர் 1, முதலாவதாக ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார், நான் உனக்கு தாயா இருப்பேன். எப்படிப்பட்ட தாயா இருப்பேன் அப்படின்னு சொன்னா, பாலூட்டி வளர்த்துகிற தாயாய் மாறுவேன். ஆமென். சொல்லுங்க பார்க்கலாம். எத்தனை பேர் ஆமோதிக்கிறீங்க? கர்த்தர் எப்படிப்பட்ட தாயா மாறுவாராமா? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க எல்லாருமே. எத்தனை பேர் அதை ஃபீல் பண்றீங்க? எனக்கு சரீரத்தில் இருக்கிற, எனக்கு வெளி பிரச்சனையில இருக்கிற சகல காரியத்தையும் மேற்கொள்றதற்கு என் அப்பா என்ன பாலூட்டி வளர்க்க போறாரு. இந்த 100 நாள் ஜெபத்திற்கு பிற்பாடு நீங்க ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு வித்தியாசத்தை பார்ப்பீங்க. நீங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா மாறுவீங்க. சக்தி வாய்ந்தவர்களாய் மாறுவீர்கள். உங்களுக்குள்ள நிறைய பிரச்சனைகளை எதிர்க்கக்கூடிய சக்தி உங்களுக்குள்ளே உருவாகும். போராட்டங்களை எதிர்க்கக்கூடிய உங்களை அறியாமலே உருவாகும். ஏன்னா களங்கமில்லாத ஞானப்பால் உங்களுக்கு இந்த 100 நாட்களும் கர்த்தர் கொடுக்க போகிறார். அவருடைய வார்த்தையை கொடுக்க போறாரு. கர்த்தர் உங்களை நிறைய ஃபீட் பண்ண போறாரு. ஆமென். உங்களுக்கு தேவையானதை ஃபீட் பண்ண போறாரு. நீங்க தலைவர்கள் தான், நீங்க தலைவியாக தான் மாற போறீங்க. அதுக்காக தான் இந்த ஜெபம். ஒரு கூட்டத்தை கர்த்தர் எழுப்ப போறாரு. ஒரு கூட்ட வாலிபர்களை கர்த்தர் எழுப்புறாரு, பெரியவர்களை எழுப்புறாரு. ஆமென். தைரியமாய் அப்படி நிற்கக்கூடிய பலரை கர்த்தர் கிருபையாய் எழுப்ப போகிறார். கைகளை உயர்த்தி ஆமென். சோ நம்பர் 2, இரண்டாவதாக அதே வசனத்தை வாசிக்கும் போது கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை ஓடுகிற ஆற்றை போலவும் அவளிடமாய் பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முலைப்பால் கொடுப்பீர்கள், இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுவீர்கள். ஆமென். எப்படி ஆண்டவர் இரண்டாவது அவர் தாய். எப்படிப்பட்ட தாயாமா ஆண்டவர்? எப்படிப்பட்ட தாயாமா? சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க. தகப்பன் ஒரு மாதிரி சுமப்பார். வேதம் சொல்லுது, நான் உன்னை தகப்பனை போல தோளில் சுமப்பேன். அது ஒரு சுமப்பு இருக்குது. ஆனா அம்மா எங்க சுமப்பாங்க? அம்மா அவங்க தோல்ல சுமக்க மாட்டாங்க. ஆனா எங்க சுமப்பாங்க? இடுப்புல உட்கார்ந்து இருக்கிறீங்களா நீங்க? ஆண்டவர் எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. உலகத்துல இருக்கிற ஒரு தாய் இடுப்புல, ஏன் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு பக்கம் அந்த எலும்பு இருக்காதுல்ல, ஒரு விலா எலும்பு வச்சுதானே. அதனால இந்த இடம் அவங்களுக்கு சதையா இருக்கிறதுனால இந்த பிள்ளைக்கு எங்க வச்சா அதுக்கு ரொம்ப சேஃப்டியா இருக்குன்னா இந்த இடுப்புல பிள்ளைங்க உட்காரும் போது அவ்வளவு அதுல எப்படி உட்கார்றாங்கன்னே தெரியாது. குடம் அதுல எப்படி உட்காருதுன்னு தெரியல, பிள்ளை அதுல எப்படி உட்காருன்னு தெரியல. ஆனா ரொம்ப கம்ஃபர்டபுளா அது சிஸ்டர்ஸுக்கு மட்டும் உண்டான ஒரு வரப்பிரசாதம் போல அந்த இடத்துல கரெக்டா உட்கார வச்சு சுமப்பாங்க. அதே போல ஆண்டவரும் நமக்கு கிருபையாய் வாக்கு கொடுக்கிறார். நான் உங்களை, கர்த்தர் நம்மை ஒரு தாயை போல இடுப்பிலே வைத்து நம்மை சுமக்க போகிறார். ஹல்லேலூயா. நான் இந்த ஜெபத்துல நீங்க பாப்பீங்க. எதை பாப்பீங்கன்னா கர்த்தர் உங்களை சுமக்கிறத நீங்க பாப்பீங்க. கர்த்தர் உங்களை சுமக்க போகிறார். நீங்க அந்த அனுபவத்திற்கு நேராய் ஆண்டவர் உங்களை கொண்டு போக போகிறார்.
நடந்து நடந்து உங்களுக்கு கால்கள் வலிக்கலாம். இந்த காரியத்தை தாண்டி தாண்டி நீங்கள் சோர்ந்து போகலாம். ஐயோ, நான் என்ன செய்வேன்? எனக்கு முன்பாக இருக்கிற லக்குகளை அடைவதற்கு என்னால் அவ்வளவு தூரம் போக முடியலையே. நான் அந்த லக்கை ரீச் பண்ணுவேனா? அந்த லக்கை நான் அடைவேனா அப்படின்னு திகைத்து போய் நிற்கலாம். ஆனால் நீங்கள் நடக்க முடியாது என்று சொன்னபோது உங்களை சுமக்கிறதற்கு ஒரு தாய் கர்த்தர் இடுப்பிலே வைத்து கர்த்தர் உங்களை சுமப்பேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. சில ஆண்டவருடைய பிள்ளைகள் இன்றைக்கு சில காரியத்தில் நீங்கள் நடக்க முடியாம போக முடியாது என்கிற தயக்கத்தோடு இருக்கலாம். அதான் ஒரு போதகர் சொல்லும்போது ரொம்ப அழகான ஒரு சாட்சியை சொன்னார். ஒரு விசை அவர் ஒரு வனாந்திரமான இடத்துல ஊழியத்திற்கு அவர் போயிருக்கும் போது முன்னாடி 2 கால் தடங்கள் அப்படியே நடந்து அப்படியே அச்சச்சா இருந்துச்சாம். உடனே ஆண்டவர்கிட்ட கேட்டாராமா, ஆண்டவரே, இங்க முன்னாடி போகிற இந்த கால் அச்சு யாருடையதுன்னு கேட்ட உடனே ஆண்டவர் சொன்னாராமா, நான் உனக்கு முன்னாடி நடந்து போறேன்ப்பா அப்படின்னு சொன்னாராமா. உடனே ஆண்டவர் ரொம்ப சந்தோஷப்பட்டாராமா. ரொம்ப நன்றி ஆண்டவரே, ரொம்ப நன்றி ஆண்டவரே. கொஞ்ச நேரம் தாண்டி அவர் ரொம்ப களைச்சு போனாராமா. திடீர்னு பார்த்தா முன்னாடி போன 2 காலடி அவரால் பார்க்க முடியலையா. உடனே ரொம்ப சோகமா, ஏன் ஏசப்பா என்னை விட்டு போயிட்டீங்களா? முன்னாடி உங்களுக்கு போன 2 கால் தடத்தை நான் பார்க்கலையே, இப்ப நான் நடக்கிற காலடி மட்டும்தானே இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னாராமா, உனக்கு கால் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்றதுக்காக உன்னை தூக்கி நான் என் தோள் மேல வச்சிருக்கிறேன். இப்ப நீ பார்க்கிற அந்த 2 காலடியும் உன்னுடையது இல்ல, என்னுடையது அப்படின்னு சொன்னாராமா. நான் நம்புறேன் கர்த்தர் உங்களை சுமக்க போறாரு. நீங்க ஃபீல் பண்ண போறீங்க. பிரதர், இந்த ஆற்றை நீங்கள் கடப்பீர்கள் சுலபமாய். இந்த பிரச்சனை நீங்கள் கடப்பீர்கள் நீங்கள் சுலபமாய். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உன்னை இடுப்பிலே வைத்து நான் உன்னை சுமப்பேன். இந்த வனாந்தர பாதையில கர்த்தர் உங்களை சுமக்க போறாரு. இந்த டார்கெட்ல கர்த்தர் உங்களை கொண்டு போய் விட போறாரு. ஆமென். நோக்கம் உங்களுக்கு முன்னாடி இருக்குது, உங்களுக்கு முன்னாடி விஷன் உங்களுக்கு முன்னாடி இருக்குது. ஆனா சிலரால எப்படி கடப்போம் அப்படின்ற ஒரு பெரிய கேள்விக்குறி, எப்படி இந்த பிரச்சனையை தாண்டுவோம் அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. நான் தான் இதுல நடக்கணுமா? நான் தான் இதுல தாண்டணுமா? நான் எப்படி தாண்ட போறேனோ எனக்கு தெரியலையே. இந்த கடனை எப்படி தாண்ட போறேனோ, இப்படி சூழ்நிலை எப்படி தாண்ட போறேனோ. நீங்க கவலையே படாதீங்க. நீங்க சோர்ந்து போகும்போது நம்மை சுமக்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் அன்புள்ளவர். கைகளை உயர்த்தி நான் சொல்லுங்க, நான் விசுவாசிக்கிறேன். நீங்க உணர போறீங்க, நீங்க ஃபீல் பண்ண போறீங்க. நீங்கள் இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இதுக்கு முன்னாடி அந்த வனாந்தர பாதையில கடக்கும்போது துக்கத்தோடு கடந்தீங்க. வலிக்க அந்த இடத்த நடந்து போனீங்க. மறுபடியும் ஒரு வனாந்தரமான பாதை உங்க வாழ்க்கையில வந்திருக்குது. மறுபடியும் அந்த சூழ்நிலைக்குள்ள நீங்க கடந்து போறீங்க. ஐயா, நான் எப்படி ஐயா தாண்டுவேன்? எப்படி ஐயா அந்த இடத்தை நான் ரீச் பண்ணுவேன்? என்னால நடக்க முடியாது, என்னால கடக்க முடியாது. ஆனா கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் அல்லவா, நீங்கள் இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுவீர்கள். நீங்கள் இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. நடக்க முடியல டாடி, நடக்க முடியல இசப்பா, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில ஏந்தி கொள்ளுங்க. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள். நடக்க முடியல டாடி, நடக்க முடியல இசப்பா, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில ஏந்தி கொள்ளுங்க. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில ஏந்தி
கொள்ளுங்க. என் சுயபலத்தால் ஓட பார்த்த ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்த நடக்க முடியல. என் சுயபலத்தால் ஓட பார்த்த ஓட முடியல, என் மனபலத்தால் நடந்து பார்த்த நடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்த சுமக்க முடியல, என் கால் பலத்தால் கடந்து பார்த்த கடக்க முடியல. என் தோள் பலத்தால் சுமந்து பார்த்த சுமக்க முடியல, என் கால் பலத்தால் கடந்து பார்த்த. இப்ப கைகளை மேல தட்டி நடக்க முடியல டாடி, நடக்க முடியல எசப்பா, நடக்க முடியல. தாங்கி கொள்ளுங்க, கரத்தில ஏந்தி கொள்ளுங்க, தாங்கி கொள்ளுங்க, கரத்தில ஏந்தி கொள்ளுங்க. நான் நடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் முட்கள் வேலிகள், நான் கடந்து வந்த பாதைகள் கரடு மேடுகள், நான் கடந்து வந்த பாதைகள் எல்லாரும் கையை உயர்த்தி நடக்க முடியல டாடி. அப்பா, இன்னைக்கு சொன்ன இந்த வார்த்தையின்படி இந்த சூழ்நிலை என்னால கடக்க முடியலப்பா, இந்த இடத்துல என்னால நடக்க முடியும். இப்போ உங்க கிருபை என்ன தேடட்டும், உங்க கிருபை என்ன தேடட்டும். இயேசுவே, இயேசுப்பா, தாங்கி கொள்ளுங்க, ஏந்தி கொள்ளுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். ஃபர்ஸ்ட் நம்பர் 1, தாயை போல உன்னை பாலூட்டி வளர்ப்பேன் அப்படின்னு கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். ஆமென். எதுக்கு ஆண்டவர் நம்மளை பாலூட்டி வளர்க்கிறார் அப்படின்னு சொன்னா, ஒண்ணு நமக்குள்ள இருக்கிற இம்யூனிட்டி அதிகமாகிறதற்காக, எதிர்ப்பு சக்தி அதிகமாகிறதற்காக, நமக்கு விரோதமாய் வருகிற எதிரிகளை எல்லாம் அப்படியே தாங்கக்கூடிய அளவிற்கு நம்ம உடம்ப, நம்முடைய மனசை கர்த்தர் ஸ்ட்ரென்தன் பண்ண போறாரு. விசுவாசிக்கிறீங்களா இல்லையா? இந்த 100 days ஜெபம் முடியிருக்கும் போது நீங்க உன்னை பார்ப்பீங்க, அம்மா உன்னுடைய அன்பை முழுமையா பார்ப்பீங்க, ஒரு தாயினுடைய அரவணைப்பை முழுமையா பார்ப்பீங்க. ஒரு அம்மா எவ்வளவு தேற்றுவாங்களோ அந்த ஆறுதலை நீங்க பார்ப்பீங்க. நம்பர் 1, முதலாவதாக என்ன ஆறுதல் கிடைக்கும்னா, ஏசப்பா உங்களை ஃபீட் பண்ணிட்டே இருப்பாரு, உங்களுக்கு வார்த்தைகளை கர்த்தர் கொடுத்துட்டே இருப்பாரு. நீங்க அந்த வார்த்தையில் அப்படியே பலன் அடைவீங்க. உங்களை அறியாமலே உங்களுக்கு ஒரு தைரியம் வரும். நான் நம்புறேன், இந்த 100 daysக்கு முன்னாடி உங்களை பிசாசு பார்த்ததுக்கும் இதுக்கு அப்புறம் பார்க்கறதுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. இந்த 100 daysக்கு முன்னாடி மனுஷன் உங்களை பார்க்கறதுக்கும் எதுக்கு பிறகு பார்க்கறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஏன்னா நீங்க ஸ்ட்ரென்த்தாக போறீங்க, நீங்க எதிர்ப்புகளை தாண்ட போகிறீர்கள். நம்பர் 2, இரண்டாவதாக ஆண்டவர் உங்களுக்கு வாக்கு கொடுக்கிறார். நான் உன்னை என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா, இடுப்புல வச்சு சுமப்பேன். எப்ப சுமப்பீங்க உங்க பிள்ளைகளை இடுப்புல வச்சு? எப்ப சுமப்பீங்க? ஒண்ணு, அது நடக்க தெரியாத போது சுமப்போம், அதனுடைய கால் ரொம்ப சின்னதா இருக்கும் போது சுமப்போம். இல்ல அப்படின்னு சொன்னா அதை நடந்து நடந்து கால் வதிக்கும் போது, மம்மி தூக்குங்க மம்மி அப்படின்னு சொல்லும் போது சரின்னு தூக்குவோம். அப்ப நான் நம்புறேன், ஆண்டவருடைய ஒரு ஃபீலை நீங்க உணர போறீங்க. யாரெல்லாம் இந்த சத்தத்தை கேட்கிறவங்க, எனக்கு லக்கு எனக்கு தெரியுது, எனக்கு அந்த இடத்த அடையணும், ஆனா இடையில பாத்தீங்கன்னா நான் எப்படி போய் கடந்து போய் அங்க போய் சேருவேன்னு தெரியல, எனக்கு வச்சிருக்கிற டார்கெட் ரொம்ப பெருசு, நான் எப்படி அச்சீவ் பண்ணுவேன்னு தெரியல. நீங்க பயப்படாதீங்க, நீங்க நடக்க மாட்டீங்க, உங்களை ஒருத்தர் தூக்கி சுமந்து அங்க கொண்டு போய் விடுவார். அந்த லட்சியத்துல கொண்டு போய் விடுவார், அந்த டார்கெட்ல கர்த்தர் கொண்டு போய் விடுவார். ஆமென். இந்த இடையில எந்த காரியமும் இல்லாம, நீங்க எந்த கஷ்டம் இல்லாம அப்படியே சுமக்கப்படுவீர்கள். ஆமென். ரோட்ல தார் போட்டிருக்கிற ரோடுல அப்படியே வெயில் அடிக்கும் போது தார் உருகும், அப்போ கால் வச்சோன்னா அந்த கால் ஒட்டும் பாருங்க. ஆனா சுமக்கிறவங்களுக்கு தான் கால் ஒட்டுமே தவிர இடுப்புல இருக்கிறவங்களுக்கு எந்த கஷ்டமும் தெரியாது, எந்த கஷ்டமும் தெரியாது. உங்களை அப்படிதான் நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார்.
மூணாவதாக கர்த்தர் இந்த வார்த்தையில ரொம்ப அழகா ஆண்டவர் சொல்றாரு. கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் ஜாதிகளின் மகிமையை புரண்டோடுகிற ஆற்றை போலவும் அவளிடமாக பாயும்படி செய்கிறேன். அப்பொழுது நீங்கள் முலைப்பால் கொடுப்பீர்கள், இடுப்பிலே வைத்து சுமக்கப்படுவீர்கள், முழங்காலில் வைத்து தாலாட்டப்படுவீர்கள். நல்ல கைகளை தட்டி, ஹல்லேலூயா, நல்ல கைகளை தட்டி இதை நம்ம ஃபீல் பண்ண போறோம். நீங்க ஃபீல் பண்ண போறீங்க. ஆமென். முழங்கால வைத்து தாலாட்டப்படுவீர்கள். இப்பதான் இந்த நம்ம பிள்ளைகளை தொட்டில்ல போட்டு தொட்டிலெல்லாம் இப்பதான் கண்டுபிடிச்சாங்க. ஆனா பழைய காலத்துல இருக்கிற பாட்டிங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா 2 காலையும் எடுத்து ஊனி வச்சுட்டு அந்த காலுக்கு உள்ள வச்சுட்டு அப்படியே அந்த கால் மட்டும் அசையும். அந்த காலையே அந்த பிள்ளை படுத்து தூங்கும். அந்த காலில் வச்சு குளிப்பாட்டுவாங்க. ஆண்டவர் இந்த இடத்துல சொல்றாரு, நான் முழங்காலில் வச்சு நான் உன்னை என்ன பண்ணுவேன் சொல்லுங்க. எதுக்கு தாளாட்டுவாங்க? குழந்தை எதுக்கு தாளாட்டுவாங்க? ஆறாரோ அப்படின்னு எதுக்கு தாளாட்டுவாங்க? குழந்தைய தூங்க வைக்கிறதுக்காக தான் தாளாட்டுவாங்க. சோ அந்த குழந்தை தூங்கிருச்சுன்னா இந்த அம்மா என்ன பண்ணுவாங்க? எதுக்கு அந்த குழந்தைய தூங்க வைக்கிறாங்க? எதுக்கு? குழந்தைய அழகா தாளாட்டி தூங்க வச்சுட்டு இந்த அம்மா மடன்னு போய் பாத்திரம் எல்லாம் விளக்கி வீடெல்லாம் கிளீன் பண்ணி சுத்தப்படுத்தி இந்த குழந்தை எழும்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணிடணும்? எல்லா வேலையும் முடிச்சிடணும். அப்போ ஆண்டவர் நம்மளை என்ன பண்ண போறாருன்னா, உங்களை கர்த்தர் தாளாட்டி உங்களை நல்லா தூங்க வச்சுட்டு உங்களுக்கானதை கர்த்தர் ஆயத்தப்படுத்த போகிறார். கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ண போகிறதை உங்கள் கண்கள் காணவில்லை, உங்கள் காதுகள் கேட்கவில்லை. ஓ, ஆனால் கர்த்தர் உங்களுக்கு ஆயத்தம் பண்ணி இருக்கிறதை சீக்கிரமாய் உங்களுக்கு தரப்போகிறார். ஆமென். ஆண்டவர் கிருபையாய் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் உங்களுக்கான சகல காரியத்தையும் ஆயத்தம் செய்வேன். கர்த்தர் உங்களை ரெஸ்ட் எடுக்க பண்ண போறாரு. ஆமென். நீங்க மெதுவா அப்படியே கடந்து போக போறீங்க. ஆண்டவர் உங்களை அப்படியே ரிலாக்ஸா இருக்க வச்சு அவரே இந்த காரியத்தை எல்லாம் ஒழுங்குபடுத்த போறாரு. நீங்க இதுக்கு முன்னாடி சிரமப்பட்ட அளவிற்கு இனி நீங்க சிரமப்பட வேண்டியது இருக்காது. இதுக்கு முன்னாடி பாடுபட்ட அளவிற்கு இனி நீங்க பாடுபட வேண்டியது இருக்காது. கர்த்தர் உங்கள் வேலைகளை லகுவாக்க போகிறார். உங்கள் வருமானங்களை கர்த்தர் லகுவாக்க போகிறார். உங்க உழைப்புகளை கர்த்தர் லகுவாக்க போகிறார். உங்க குடும்ப வாழ்க்கையை கர்த்தர் லகுவாக்க போகிறார். நீங்க எதெல்லாம் கஷ்டம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அது எல்லாத்தையும் எங்களுக்காய் கர்த்தர் செய்து, கர்த்தர் உங்களுக்காக செய்து கர்த்தர் லகுவாக்க போகிறார். நீங்கள் லகுவாய் சுதந்தரிக்க போகிறீர்கள். அந்த காரியம் லகுவாய் நடக்க போகிறது. அந்த காரியம் ரொம்ப ஈஸியாய் கர்த்தர் செய்ய போகிறாரு. அதை குறித்த ஒரு பெரிய ஐடியாவை கர்த்தரே நமக்கு தரப்போறாரு. முழங்காலிலே வைத்து தாலாட்டப்படுவீர்கள். ஹல்லேலூயா. இப்ப சொல்ல போறோம், உங்களை அப்பான்னு கூப்பிடவா அம்மான்னு கூப்பிடவா? ஆமென். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் அவனை தேற்றுவேன். ஆமென். எங்க ஊர்லயே மறக்கவே முடியாத ஒரு சம்பவம் உங்களுக்கு சொல்லி இருக்கிறேன். பேச்சிப்பாறை அப்படின்ற இடத்துல கன்னியாகுமரி மாவட்டத்தில் பேச்சிப்பாறை அப்படின்ற ஒரு இடம் இருக்கு. அதுல ஜெகநாதன் அப்படின்ற ஒரு பெரிய ரவுடி பல ஆண்டுகளுக்கு முன்பாக காட்டுக்குள்ள, அந்த பேச்சிப்பாறைக்குள்ள ஒரு பெரிய காடு இருக்கு. அந்த காட்டுல வாழ்ந்தவர் தான் அவர். அங்கே ரொம்ப நிறைய ஒரு போலீஸ்காரர் கொன்னுட்டாங்க. இந்த மாதிரி நிறைய பேரை கொன்னு ஊர்ல இருக்கிற எல்லாருமே அவர் மேல பகையாகி ஒரு நாள் ஊரெல்லாம், எந்த போலீஸ் எதுனாலையும் அவரை ஒன்றும் பண்ண முடியல. அதனால ஊருக்காரங்க எல்லாம் சேர்ந்து அவரை இன்னைக்கு முடிச்சு கட்டுறோன்னு முடிவு பண்ணி எல்லாரும் காட்டுக்குள்ள போனாங்க. தன்னுடைய உயிர் தப்பி வைக்கிறதுக்காக அவர் கிராமத்துக்குள்ள ஓடி வந்தார். எல்லா வீடும் அந்த கிராமத்துல பின்னாடியே மக்கள் துரத்திட்டு வராங்க. ஒவ்வொரு வீட்டையா போய் தட்டுறாரு. எந்த வீடுமே அவருக்கு திறக்கல. அவர் வந்த உடனே எல்லா வீட்டையும் க்ளோஸ் பண்ணாங்க, எல்லா வீட்டையும் அடைச்சாங்க. ஆனா ஒரே ஒரு வீடு மட்டும் அவருக்கு திறந்தே இருந்துச்சு. யாருடைய வீடுனா அவங்க அம்மாவுடைய வீடு மட்டும் திறந்தே இருந்துச்சு. அவங்க அம்மா வீட்டை திறந்து வச்சிருந்தாங்க. இவர் உள்ள போனாரு. உள்ள போன உடனே இந்த அம்மா இந்த பையனை எப்படி காப்பாத்துறதுன்னு தெரியல. இவன் கொடுமைக்காரன், மோசமானவன் தான்.
ஆனால் ஒரு ட்ரம்முக்குள்ளே அவனை உட்கார வச்சு அதை அப்படியே மூடி வச்சாங்க. ஆனால் அந்த ஊருக்காரங்க எல்லாம் வந்து, எங்கம்மா இங்கே தான் வந்தா, இதுக்குள்ளே தான் வந்தா, உங்கள் வீடு மட்டும் தான் திறந்துருக்குன்னு வந்து தேடி தேடி கடைசியில் அந்த ட்ரம்முக்குள்ளே அவன் இருக்கிறத கண்டுபிடிச்சி வெளியில் கூட்டிகிட்டு போய் நடு ரோட்டில் வச்சு எல்லாரும் அடித்து அவனை கொண்டுட்டாங்க. அங்கே ஒரு பெரிய மர்டர், யாருமே இது பண்ணலை, அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை வந்துச்சு. ஆனால் அவ்வளவு பேரும் அவன் துரோகி, அவன் மோசமானவன் அப்படின்னு அந்த வீடை அடைக்கும் போது ஒரே ஒரு தாயினுடைய வீடு மட்டும் என்னன்னுச்சுன்னா திறந்திருந்துச்சு. அப்போ நான் நம்புறேன், உலகத்தில் இருக்கிற தாயே இப்படி அன்புள்ளவர்களா இருப்பாரானால் நம்முடைய தேவன் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார், நான் ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல, ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல நான் அவனை தேற்றுவேன். ஹalleluya. இப்ப சொல்லுங்க பார்க்கலாம். கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும், தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். கருவில் என்ன சுமந்தத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். பாடுவோம். தோளில் என்ன சுமந்தத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்ன கொஞ்சுவதும் கெஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்லணும். சொல்லுவோம். என்னை கொஞ்சுவதும் கெஞ்சுவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என்னை ஆற்றுவதும் தேற்றுவதும் பார்த்தா அப்பான்னு சொல்ல. இப்ப கைகளை மேல உயர்த்தி அப்பான்னு கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, சத்தமா அப்பான்னு அம்மான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடத்தான், அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தான், அம்மான்னு கூப்பிடு. கைகளை மேல உயர்த்தி அப்பா கூப்பிடுவே, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. எல்லாரும் கைய மேல தட்டி சொல்லுங்க, உம்மை அம்மான்னு கூப்பிடுவே. என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என் கண்ணீரை துடைச்சத பார்த்தா அம்மான்னு சொல்லணும். என் விண்ணப்பத்தை கேட்பத பார்த்தா அப்பான்னு சொல்லணும். என்னை ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பான்னு சொல்லணும். ஏந்துவதும் தாங்குவதும் பார்த்தா அம்மான்னு சொல்லணும். உங்க இரக்கத்தை உருக்கத்தை பார்த்தா அப்பான்னு. இப்போ கைகளை மேல உயர்த்தி உம்மை அப்பான்னு கூப்பிடுவே, சத்தமா உம்மை அம்மான்னு கூப்பிடுவே, உம்மை அப்பான்னு கூப்பிடத்தாச, அப்பான்னு கூப்பிடவா, உம்மை அம்மான்னு கூப்பிடத்தாச, அம்மான்னு கூப்பிடு. கைகளை மேல உயர்த்தி அப்பா அம்மா
கிருபை கிருபை கிருபை. இப்போ இப்போ இந்த பாட்டை பாடும்போதே ஒரு ஆறுதல் உம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். இயேசுவே 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 இயேசுவே. அம்மா உம்மான்னு கூப்பிடுவே, அம்மான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடுவே, அம்மான்னு கூப்பிடுவே, அப்பான்னு கூப்பிடுவே, அம்மான்னு கூப்பிடுவே. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன். ஆமென். அதான் இன்னும் ரொம்ப எனக்கு பிடிச்ச ஒரு பாட்டு இருக்குது. தாயும் தாயும் தன் மடியில் சில மாதம் சுமந்தாள், தந்தையும் தன் தோளில் சில காலம் சுமந்தார். எந்தன் காலம் எல்லாம் என்னை சுமப்பதாரப்பா, எந்தன் வாழ்வின் ஆதாரமே நீதானே அப்பா, எந்தன் வாழ்வின் ஆதாரமே நீதானே அப்பா. அதான் தாய் என்ன சுமக்கிறதுக்கு என்ன இருக்குது சொல்லுங்க, சில காலம் இருக்குது. அதுக்கு மேல நிறைய நேரத்தில் அம்மாங்க கூட பிள்ளைகளை வருத்தப்படுத்துற அம்மாங்க எத்தனையோ பேர் இருக்காங்க. புரிஞ்சுக்கவே மாட்டாங்க, அவங்களுக்கு புரியாது. ஒரு பிள்ளைய நேசிச்சு இன்னொரு பிள்ளைய வெறுப்பாங்க, புரிஞ்சுக்காம பேசுவாங்க. பிள்ளை என்ன பாதையில கடந்து போகுதுன்னே சில அம்மாவுக்கு புரியாது. இவன் என்ன சூழ்நிலையில் இருக்கிறான், என்ன கஷ்டப்படுறான், எதுவுமே தெரியாது. வாய்க்கு வந்தா ஏதோ ஒன்று பேசிடுறது, ஏதோ ஒன்று திட்டிடுறது, ஏதோ ஒன்று கஷ்டப்படுத்திடுறது. அது அந்த அந்த உணர்வே இருக்காது. நிறைய எல்லா அம்மாவும் சொல்ல, ஒரு சில அம்மா சொல்றேன் அப்படி இருக்கு. சில அப்பா அப்படிதான். அதான் அம்மாவும் நம்மளை சுமக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது, அப்பாவும் நமக்கு சுமக்கிறதுக்கு ஒரு காலம் இருக்குது. ஆனா நம்ம சாகிற வரைக்கும் நம்மளை சுமக்கிறது யார் அப்படின்னு சொன்ன கர்த்தர் சுமக்கிறதுக்கு நல்லவரா இருக்கிறார், நல்லவரா இருக்கிறார். இந்த ஜபத்தில் இருக்கிற யாரோ ஒருத்தர் அவங்க அம்மாவை மிஸ் பண்ணலாம், அவங்க அப்பாவை மிஸ் பண்ணலாம். நீங்க ஒரு சிங்கிள் பர்சனா அப்படின்னா, எங்க அம்மா இருந்தும் எனக்கு இல்லை, எங்க அப்பா இருந்தும் எனக்கு இல்லை, எங்க அப்பா என்கிட்ட இல்லை, எங்க அம்மா என்கிட்ட இல்லை, நான் ரொம்ப மிஸ் பண்றேன். இல்லை எங்க அம்மா இருந்தா நல்லா இருந்திருக்கு, எங்க அப்பா இருந்தா நல்லா இருக்கும். ஆனா இன்றைக்கு 34வது நாள் ஆண்டவர் இந்த இடத்துல உலாவுகிறார். உங்க உலகத்திலே ரத்த சம்பந்தமான தாயே உனக்கு விரோதமா நிற்கும் போது, தாயே உன் மனசை உடைச்சு உன்னை கஷ்டப்படுத்தும் போது, உங்களுக்கும் எனக்கும் பரலோகத்தில் ஒரு தாய் ஒருத்தர் இருக்கிறாரு. அவர் சொல்லுகிறார், ஒருவனை அவன் தாய் தேற்றுவதை போல, ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல. நீங்க சீக்கிரமா ஃபீல் பண்ண போறீங்க. அம்மா உன்னுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்க போகுது, அப்பா உன்னுடைய அன்பு உங்களுக்கு கிடைக்க போகுது. உங்களை கர்த்தர் தேற்ற போறாரு, நீங்க ஆறுதல் அடைய போறீங்க. உன் வருத்தங்கள் யாவையும் கர்த்தர் மறக்கும்படி பண்ணுவார். நீங்க இப்போ இருக்கிற அந்த வருத்தங்கள் உங்களுக்கு மறந்து போகும். அவர் அந்த அளவுக்கு உங்களை தேற்றுவார். அந்த வருத்தம் உங்களை விட்டு போகிற அளவிற்கு ஆண்டவர் உங்களை தேற்றுவார். அவருடைய தேறுதல் ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். இனி அந்த இழப்பு உங்க கண்ணுக்கு முன்னாடி தெரியாது, அந்த துக்கம் உங்களுக்கு கண்ணுக்கு முன்னாடி தெரியாது. ஸோ 3 காரியத்தை ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. நம்பர் 1, முதலாவதாக நான் உன்னை பாலூட்டி வளர்ப்பேன். களங்கம் இல்லாத ஞான பாலாகிய வார்த்தையை உனக்கு கொடுத்து உன்னை திடப்படுத்தி சரிப்படுத்தி உன்னை ஸ்ட்ராங் பண்ணி உனக்கு எந்த நோயும் தொற்றாம இருக்கிறது மாதிரி உன்னை தீய தொட விடாம மாட்டேன். உனக்கு நான் உன்னை பாலூட்டி வளர்ப்பேன். நம்பர் 2, 2வது கர்த்தர் வாக்கு கொடுத்துறாரு, நான் உன்னை இடுப்புல வச்சு நான் உன்னை சுமப்பேன். நான் உன்னை இடுப்புல வச்சு உன்னை சுமப்பேன். நீ கடக்க முடியாத பாதை, நீ தாண்ட முடியாத பிரச்சனை, உன்னுடைய டெஸ்டினேஷன் அடைகிறதற்கு கர்த்தர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணி நீங்க நடக்க முடியாத பாதையில் அவர் உங்களை சுமந்து கொண்டு போய் அந்த இடத்துல விடுவேன் என்று கர்த்தர் வைத்து வாக்கு கொடுக்கிறார். 3வதாக ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை முழங்கால வச்சு என்ன பண்ணுவேன்னா உன்னை தாலாட்டுவேன். தாலாட்டுவேன். நீங்க ரொம்ப கம்ஃபர்ட்டா ஃபீல் பண்ணுவீங்க, நீங்க ரொம்ப ஆறுதலா ஃபீல் பண்ணுவீங்க. கர்த்தர் உங்களை ஆறுதலா கர்த்தர் ஃபீல் பண்ண வைக்க போறாரு. நான் இந்த 3 காரியத்தை உங்களுக்கு சொல்லி உங்க எல்லாருக்காகவும் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். அப்படியே ஆன்லைன்ல இருக்கிற பிள்ளைகளும் அப்படியே இருக்கலாம், அப்படியே சேர்ந்து அப்படியே எழும்பி அப்படியே கொஞ்சம் அப்படியே முன்பாக வாங்க பார்க்கலாம். தேங்க்யூ ஜீசஸ். அவருடைய ஆறுதலை நம்ம இன்னைக்கு உணர போகிறோம், அவருடைய தேறுதலை நம்ம இன்னைக்கு உணர போகிறோம்.
தேங்க்யூ ஜீசஸ். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நமக்கு நாளைக்கு காலையில 2 ஆராதனை இருக்குது, சாயந்தரம் நம்முடைய 35வது நாள் நிறைவு விழா இருக்குது. கர்த்தர் எல்லாத்திலையும் கர்த்தர் மகிமைப்படுவாராக. ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உன்னை தேற்றுவேன், நான் உன்னை தேற்றுவேன். ஒரு தாய்க்கு தெரியும் தன்னுடைய பிள்ளைக்காக அவனுடைய இருதயம் எவ்வளவு துடிக்குதுன்னு அவங்களுக்கு தெரியும். அந்த தேவன் நம்மத்திலே அசைவாடுகிறார், அந்த தேவன் நம்மத்திலே இருக்கிறார், அந்த தேவன் நம்மத்திலே ஆளுகை செய்கிறவராகவே இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. அம்மாவுடைய அன்பை நம்ம உணர போறோம். ஆமென். ஹல்லேலூயா. அத ரொம்ப ஒரு அழகான பாட்டு பாடுவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என்னை நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் உணர போறீங்க? உண்மையிலேயே நான் இதை அனுபவபூர்வமா நான் பேசுறேன். அப்படின்னா வெறும் ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் நான் பேசல, நான் இதை ஃபீல் பண்ணி பேசுறேன். நான் ஃபீல் பண்ணி பேசுறேன். எங்க அம்மா அப்பா என் கூட 14 வயசு வரைக்கும் எங்க அம்மா அப்பா கூட நான் இருந்தேன். ஆனா எங்க அம்மா அப்பா கூட 14 வயசு வரைக்கும் நான் இருந்தாலும் எங்க அம்மா அப்பா கூட நான் 14 வயசு வரைக்கும் இருந்த ஃபீல் எனக்கு ரொம்ப கிடைச்சிச்சா அப்படின்னு சொன்னா அது கிடையாது. ஏன் அப்படின்னா எங்க அம்மா அப்பா ரொம்ப கிராமத்துல இருக்கிறவங்க. அவங்களுக்கு ரொம்ப கொஞ்சி பேசுறதுக்கும் முத்தம் கொடுக்கறதுக்கும் இல்லைன்னா ரொம்ப அரவணைக்கிறதுக்கும் அப்படியெல்லாம் தெரியாது. அவங்களுக்கு ரொம்ப அவங்க பாசம் இல்லாம இல்லை. எந்த தாய்க்கும் எந்த தகப்பனுக்கும் தன் பிள்ளையை குறித்து கண்டிப்பா என்ன இருக்கும்னா ரொம்ப பாசம் இருக்கும். பாசம் இல்லைன்னா நம்மளை வளர்த்துருக்க மாட்டாங்க. ஆனா என்னன்னா எக்ஸ்பிரஸ் பண்றதுக்கு அவங்களுக்கு வெளியே காமிக்க தெரியாது. உள்ளுக்குள்ளதான் பாசம் இருக்குமே தவிர. அதான் நான் சொல்லுவேனே, கல்யாணமாகி ஃபர்ஸ்ட் டே முடிச்சுட்டு அடுத்த நாள் காலையில இங்க கண்ணப்ப நகர்ல ஒரு வீட்டில் குடியிருக்கிறோம். நானும் பாஸ்டம்மா ஃபர்ஸ்ட் டைம் பாஸ்டம்மாவை கூட்டிட்டு போறேன். ஸோ அவங்க அம்மா அப்பா எல்லாருமே கிளம்புறாங்க. எல்லா பொண்ணை விட்டுட்டு அவங்க அடுத்த நாள் காலையில் கிளம்புறாங்க. கிளம்புனா அவங்க அம்மா அப்பா அவங்க அக்கா அவங்க மச்சான் இவங்க ஒரு 10-15 பேர் இருக்கிறாங்க. நின்னா அப்படியே கிளம்புறோம் அப்படின்னு சொல்றாங்க. நான் காது கொடுத்து கேட்டா ஒரு முத்த சத்தமா கேட்குது அப்படின்னு கேட்குது. எனக்கு யாரா இது இவ்வளோ லாங் டைம் முத்தம் கொடுக்குறாங்க அப்படின்னு திரும்பி பார்த்தா அவங்க அம்மா முத்தம் கொடுக்குறாங்க, அவங்க அப்பா முத்தம் கொடுக்குறாங்க, அவங்க அக்காங்க முத்தம் கொடுக்குறாங்க. எனக்கு இதை பார்த்த உடனே ரொம்ப ஒரு மாதிரி ஆயிடுச்சு. ஏன் அப்படின்னா அது வரைக்கும் யாரும் எனக்கு ஒரு முத்தம் கொடுத்ததை ஃபீல் பண்ணதே இல்லை. யார் ஒருத்தர் எனக்கு முத்தம் கொடுத்தது எனக்கு ஞாபகமே இல்லை. ஒரு சின்ன குழந்தைகளை ஒருத்தர் எடுத்து என்ன முத்தம் கொடுத்ததோ எங்க அம்மா என்ன முத்தம் கொடுத்துருக்கிறதோ நான் அதுக்கப்புறம் இப்போ எங்க அம்மா அப்பாலாம் நிறைய முத்தம் கொடுக்குறாங்க. ஆமா, எனக்கு இங்க எங்க அம்மா அப்பாவும் எனக்கு முத்தம் கொடுக்குறாங்க. சர்ச்சுக்கு வர்ற வயசான அம்மா அப்பா கூட நிறைய பேர் கையில முத்தம் கொடுப்பாங்க, ஆசையா முத்தம் கொடுப்பாங்க. அதெல்லாம் இருக்குது. இன்னும் எல்லாமே எனக்கு கிடைச்சிருச்சு. அதெல்லாம் இல்லாம இல்லை சொல்றேன். அன்னைக்கு எனக்கு ரொம்ப ஃபீலா இருந்துச்சு. ஓ இப்படியெல்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னு. அப்போ பாஸ்டம்மா ஃபர்ஸ்ட் புது பொண்ணு அவங்கள்ட்ட கேட்குறேன், இத்தனை பேர் முத்தம் கொடுப்பாங்க? இல்லை நாங்கள் பொதுவாக எல்லாரும் இங்கே விட்டது மட்டும் இல்லை, எங்கே போனாலும் நாங்கள் கிளம்பும் போது அப்படி முத்தம் கொடுக்கறது வழக்கம் அப்படின்னாங்க. ஸோ அதனால சின்ன வயசுல இருந்து 14 வயது வரைக்கும் அம்மா கூட இருந்தாலும் அம்மா அப்பா கூட இருந்து ஒரு பெரிய ஃபீலை நான் அனுபவிக்க முடியல. இன்னைக்கு நிறைய பிள்ளைங்க அப்படிதான் இருக்காங்க. அம்மா அப்பாவுடைய வேலை நிமித்தமாய் அவங்களுடைய கடன் நிமித்தமாய் சூழ்நிலை நிமித்தமாய் பிள்ளைகளோட ரொம்ப நெருக்கமா இல்லாம பிள்ளைங்க நிறைய பேர் தனியாகவே இருக்கிறாங்க. அப்போ நான் 14 வயசை விட்டு வந்துட்டேன்ல, அதுக்கப்புறம் எங்க ஊருக்கு போறதுக்கும் பெருசா எனக்கு டைம் கிடைக்கவே இல்லை. இன்னைக்கு 41 வயசாச்சு. இன்னைக்கு நம்ம ஒரு தகப்பனா மாறிட்டோம். ஆனா நான் என்ன நம்புறேன் அப்படின்னு சொன்னா,
ஆனால் நான் ரொம்ப என் வாழ்க்கையில் ஃபீல் பண்ணது என்ன அப்படின்னா, எங்கள் அப்பா இயேசு அப்பா எனக்கு அப்பாவாகவும் எனக்கு அம்மாவாகவும் எனக்கு நிறைய நேரத்தில் கிருபையாய் தேற்றி இருக்கிறார். ஆமென். நான் கடந்து வருகிற பாதை எங்கள் அம்மாட்ட சொன்னால் எங்கள் அம்மாவுக்கு புரியவே புரியாது, சுத்தமாக புரியாது. அவங்களுக்கு சொல்லி புரிய வைக்கவும் முடியாது. எதுக்கு கவலைப்படுற, எதுக்கு பயப்படுற அப்படின்னு தான் கேட்பாங்க. ஆனால் நான் நம்புகிறேன், ஏசப்பா என்னை ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு ஒரு தாய் ஒரு பிள்ளையை தேற்றுவது போல அவர் என்னை கிருபையாய் தேற்றினார். ஸோ இன்றைக்கு ஆண்டவர் இந்த 34 டே 34வது நாள் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ரொம்ப முக்கியமான வாக்குத்தத்தம். உங்களை நீங்கள் இந்த 100 டேஸ் முடிகிறதுக்குள்ள ஒரு தாயினுடைய ஒரு ஃபீலை சீக்கிரமாக நீங்கள் உணர போறீங்க. ஆண்டவர் அம்மாவை போல உங்களை உணர பண்ண போறாரு. உங்களுக்காக ஜெபிக்க போறோம். அப்படியே கைகளை உயர்த்தி எல்லாரும் ஆண்டவருடைய சமூகத்தில் இந்த சத்தத்தை எங்க கேட்டுட்டு இருந்தாலும் லைவ்ல கேட்டுட்டு இருக்கிறவங்க கூட ஆமென் ஆமென். ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன், நான் உங்களை தேற்றுவேன். நீங்க ஒவ்வொருத்தரும் எஸ் எஸ் ஆமென். இங்க நிறைய உடைஞ்சு போன உள்ளம் இந்த சத்தத்தை கேட்டுட்டு இருக்குது. பாஸ்டர் நீங்க சொல்றது எல்லாமே உண்மைதான் பாஸ்டர். இல்லை, எங்கள் அம்மா இருந்தும் எனக்கு இருந்தது மாதிரியே இல்லை. எங்கள் அம்மாவை நான் மிஸ் பண்ணுறேன். எங்கள் அப்பா இருந்தும் எனக்கு இருந்த மாதிரி தெரியல. நான் கடந்து போகிற பாதையை அவர்களுக்கு புரிய வைக்க முடியல. என்னை தேற்றுகிறதற்கு யாருக்குமே இந்த உலகத்தில் பொறுமையே இல்லை. யாருக்குமே பொறுமை இல்லை பாஸ்டர், யாருக்குமே பொறுமை இல்லை. என்னன்னு கேட்டால் திட்ட தான் செய்வாங்க, சத்தம் போட தான் செய்வாங்க. ஆனால் இன்றைக்கு அவருடைய அன்பு மட்டும் நமக்கு நேராய் திரும்புகிறது. சொல்லுங்க முழு பலத்தோடு, அப்பா நான் உங்க அன்பை நான் உணரணும். நீங்க ஒரு தாயாய் எனக்கு இருக்கிறத நான் உணரணும். அந்த ஃபீலை எனக்கு கொடுங்கப்பா. நீங்க வாஞ்சையோட கேட்டீங்கன்னா இப்போ பரிசுத்த ஆவியானவர் உங்க மேல ஊற்றப்படுவார். ஒரு தாயை போல அவர் ஊற்றப்படுவார், ஒரு தகப்பனை போல ஊற்றப்படுவார். சத்தத்தை உயர்த்தி கேட்க 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 எஸ் ஆமென். மகளே, உன் தாயினிடத்துல, பெற்ற தாயினிடத்துல சொல்ல முடியாத நிறைய ஃபீலிங்ஸை நீ ஏசப்பாட்ட சொல்ல முடியும். உங்க தகப்பனாரிடத்துல சொல்ல முடியாத நிறையதை நீ ஏசப்பாட்ட சொல்ல முடியும். ஏசப்பா சொல்றாரு, உங்க அம்மா உன்னை புரிஞ்சுக்கல, உங்க அப்பா உன்னை புரிஞ்சுக்கல, ஆனா பரலோக தகப்பன் உன்னை நல்லா புரிஞ்சுட்டாரு. பரலோக தாய் உங்களை ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்பா சொல்றாரு, இல்ல அவங்க வருத்தப்படுறாங்க, அவங்க உங்ககிட்ட எக்ஸ்பெக்ட் மட்டும்தான் பண்றாங்க. அவங்க உன்னோட எதிர்பார்க்கறதுக்கு மட்டும்தான் தெரியும். அவங்களுக்கு படிச்சியா, இதை பண்ணினியா, இதை செய்யலையா, அது மட்டும்தான் உங்ககிட்ட கேட்க தெரியும். ஆனா பரலோக தகப்பனுக்கு நீ கடந்து போகிற பாதை தெரியும். நீ எவ்வளவு மோசமான சூழ்நிலையில இருக்கேன்னு அவருக்கு தெரியும். உலகத்தில் இருக்கிற அப்பா அம்மாவுக்கு வெளி தோற்றம் மட்டும்தான் தெரியும். ஆனா பரலோக தாய்க்கு உன் இருதயமே தெரியும். கைகளை உயர்த்தி ஏசப்பான்னு முழு பலத்தோடு தலரம் தனலே தலரம் தனரமா லேதரலரா தனரல தனமோ ரகதனர. நன்றி அப்பா, நன்றி. சொல்லுங்க அப்பா, எங்க அப்பாவும் நீரே, எங்க அம்மாவும் நீரே. சொல்லுங்க எல்லாரும், அப்பாவும் நீரே, அம்மாவும் நீரே. நானும் பிள்ளை அன்றோ, நானும் பிள்ளை அன்றோ. சொல்லுவோம், அப்பாவும் நீரே, அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே. முழு பலத்தோடே அப்பாவும் நீரே, என் அம்மாவும் நீரே. நானும் பிள்ளை அன்றோ, நானும் பிள்ளை அன்றோ. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா.
நான் உன்னை பாலூட்டி நான் உன்னை வளர்த்துவேன். என்னை இடுப்புல வச்சு நான் உன்னை சுமப்பேன். என் முழங்காலில வச்சு நான் உன்னை தாலாட்டுவேன். ஹல்லேலூயா. நான் உன்னை பாலூட்டி நான் உன்னை வளர்த்துவேன். உன்னை இடுப்புல வச்சு நான் உன்னை சுமப்பேன். முழங்காலில வச்சு உன்னை தாலாட்டுவேன்னு சொன்ன அத்தனை வார்த்தைகளும் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே நிறைவேறுகிறதற்காய் ஸ்தோத்திரம். தகப்பனே, தகப்பனே, எத்தனை பிள்ளைங்க உடைஞ்சு போய் இருக்கிறாங்கன்னு உங்களுக்கு தெரியும். மனசுல ஆறுதலே இல்லையா, தேறுதலே இல்லையா, பதட்டம், பயம், மன கஷ்டம், ஒரு துக்கம், ஒரு வேதனை அப்படி குடிகொண்டுட்டே இருக்குல்ல. ஆனா நான் உங்களுடைய ஊழியக்காரனாகிய நான் உங்க பிள்ளைகளுக்காக திறப்புல நிக்கிறேன். இந்த 100 நாள் ஜெபம் முடிகிறதுக்கு முன்னாடி என் பிள்ளைங்க சாட்சி சொல்லணும். யாரோ என்ன அரவணைச்சு அப்படியே கட்டி பிடிக்கிற மாதிரி நான் ஃபீல் பண்ணேன். அப்படியே என்ன மார்போடு அணைக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அது வேற யாரும் கிடையாது, நான் ஆராதிக்கிற ஏசப்பா தான் என்ன அப்படி கட்டி பிடிச்சிருக்கிறது மாதிரி நான் ஃபீல் பண்ணேன்னு இந்த சத்தத்தை கேட்கிற திருச்சபையில இருக்கிற எங்க இருந்து இந்த சத்தத்தை கேட்டாலும் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு உணர்வு உண்டாவதாகப்பா, உண்டாவதாகப்பா, உண்டாவதாகப்பா. தேங்க்யூ ஜீசஸ். இந்த தேர்தலை ஃபீல் பண்ணணும், ஃபீல் பண்ணணும் ஆண்டவரே. இன்னைக்கு உங்க சமூகத்தில் நிற்கிறேன், நான் அதை ஃபீல் பண்ணிட்டு நிற்கிறேன் இல்லப்பா. எங்க பிள்ளைகளும் அப்படிதான், எங்க பிள்ளைகளும் அப்படிதான். சீக்கிரத்தில் சீக்கிரத்தில் ஆண்டவரே, சீக்கிரத்தில் உங்க அன்பா அவங்க ஃபீல் பண்ணணும், உங்க அரவணைப்பா அவங்க ஃபீல் பண்ணணும். நீங்க நீங்க ஊட்டி வளர்த்துறத ஃபீல் பண்ணணும், நீங்க சுமக்கிறத ஃபீல் பண்ணணும், நீங்க தாளாற்றுறத ஃபீல் பண்ணணும். அந்த அனுபவத்தை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் தரப்போகிறதற்காய் ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். கோடி நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. இந்த 100 நாட்கள் ஜெபத்தையும் நீங்க அங்கீகரிங்க ஆண்டவரே. விரோதமா எழும்புற சக்திகள் இல்பொருள் ஆவதாக ராஜா. நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை 35வது நாள் முடிக்கும் போது உங்க பரலோக மகிமையை நாங்க உணரணும். அதற்கு எங்களை திடப்படுத்துகிறதற்காக ஸ்தோத்திரம் அப்பா. பிசாசு வெட்கப்பட்டு போவானாக, அவனுடைய கிரியைகள் அழிவதாக. அப்பா, இங்கே எழுதப்பட்டிருக்கிற ஜெப குறிப்புகளுக்கு ஒரு பதில் உண்டாவதாகப்பா. இந்த சத்தத்தை யாரெல்லாம் கேட்கிறாங்களோ அத்தனை பேருக்கும் ஒரு அற்புதம் நடக்க போகிறதற்காக நன்றி. தொடர்ந்து உம்முடைய மகிமை எங்களோடு இருக்கட்டும். நாளைக்கு நடக்கவிருக்கிற 2 பரிசுத்த ஆராதனையும் ஆண்டவர் ஆசீர்வதிப்பீராகப்பா. பிள்ளைகளை பத்திரமா கொண்டு வாங்க ஆண்டவரே. நல்ல வார்த்தைகளால் எங்களோடு பேசுங்கப்பா. நன்றி. உங்க கரங்களில் தாழ்த்தி நாங்கள் எங்களை சமர்ப்பிக்கிறோம். எங்க திருச்சபைக்காக, இடத்திற்காக வாங்கப்பட்ட அந்த கடனை கட்டி முடிக்கிறதற்கு ஆண்டவர் ஒரு உதவியை எங்களுக்கு நீர் அனுப்புகிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நீங்க அனுப்புங்கப்பா, நீங்க ஆட்களை எழுப்புங்க ஆண்டவரே. அந்த காரியத்தை வெற்றியாய் முடிக்க உதவி செய்யும். இந்த பைபிள் காலேஜ் துவங்குற அந்த ஊழியத்தை கர்த்தர் கனப்படுத்துங்கப்பா. அதற்கு புத்தகங்களை கொடுக்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க, உதவி செய்கிற பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிங்க. உங்க கிருபை தாங்கட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம்ம நீரோடும் இன்றும் என்றும் சதா காலம் கூட இருப்பதாக. ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.